ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல நம்ம நெசா சம்பந்தப்பட்ட ஒரு சீரீஸை பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், நெசாவோட முதல் பாகத்துக்கும் ரெண்டாவது பாகத்துக்கும் நமக்கு 1 மில்லியனுக்கும் மேல வியூஸ் போச்சு. அந்த வகையில இன்னைக்கு 2026ல ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி கதையா ரிலீஸ் ஆன ஏஜென்ட் ஃப்ரம் எபோவ் அப்படிங்கிற ஒரு பக்காவான நேசா சீரீஸை பார்க்க போறோம். மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் சிங்கிள் வீடியோவா தான் பார்க்க போறோம். முக்கியமான விஷயம், இந்த கதை தமிழ் டப்பிங்ல அவைலபிள் கிடையாது. இப்ப சீரீஸோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, சொர்க்கத்தோட 3வது பட்டத்து இளவரசனா இருக்கக்கூடிய நம்ம கடவுள் நெசா மனித உலகத்துல அரக்கர்களோட ஆட்டம் அதிகமானதால நேரடியா கடவுள்கள் மனித விவகாரங்கள்ல தலையிடக்கூடாது. சோ அதனால நம்ம கதையோட ஹீரோவை ஒரு ஏஜென்ட் மாதிரி வேலைக்கு வச்சுட்டு கொஞ்ச நெஞ்ச பவர்ஸையும் கொடுத்து ஹீரோவோட உதவியால அந்த அரக்கர்களை அழிக்க ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் ஒன்லைனே போதும்னு நினைக்கிறேன். மீதிய கதையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்கள நிறைய பேர் நேரம் ஒதுக்கி படம் பாக்குறீங்க, சில பேர் மட்டும் தான் லைக் பண்றீங்க. சோ தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? கடவுளான பாங்கு தான் மனித உலகத்தை படைச்சாங்க. செல்வ செழிப்போட மக்களும் நல்லபடியா தான் வாழ்ந்தாங்க. ஆனா 6ஆம் சொர்க்கத்தோட அரசன் மனித உலகத்து மேல பொறாமப்பட்டு அவங்கள அழிச்சு மிகப்பெரிய சக்தியாகணும்னு ஆசைப்பட்டான். இதை தெரிஞ்சுக்கிட்ட தெய்வங்கள் 3ஆம் இளவரசனான நேசாவை சண்டைக்காக அனுப்பி வச்சாங்க. அரக்க வில்லனுக்கு எதிராக நடந்த போர்ல ஜெயிச்சது என்னமோ நேசா தான். அந்த பயல அப்படியே நரகத்துக்குள்ள அனுப்பி வச்சுட்டு கடவுள்களும் சரி அரக்கர்களும் சரி நேரடியா மனித உலகத்துக்குள்ள போக கூடாது, மனித விவகாரங்கள்ல நேரடியா கடவுள்கள் சம்பந்தப்படக்கூடாதுன்னு ஒரு விதிகள் உருவாக்குனாங்க. இதெல்லாம் நடந்து சில வருஷங்களுக்கு பிறகு மந்திர தந்திரங்கள் தெரிஞ்ச மனிதர்கள் ஒருத்தனான ஜென் நரகத்துக்குள்ள சிறை வைக்கப்பட்ட அந்த கொடூர அரக்கனை வெளிக்கொண்டு வரதுக்காக ஒரு மந்திர சடங்கை உருவாக்கி நரகத்தோட கதவுகளை திறந்தான். அதே டைம்ல நேசாவால மனித உலகத்துக்கு நேரடியா வர முடியலனாலும் கூட தீய சக்திகளை அழிக்கிறதுக்காக மறைமுகமா ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருந்தான். அவன் தான் நம்ம கதையோட ஹீரோவான ஹான். உதவிக்காக ஒரு சில மந்திர துண்டு சீட்டுகளையும் கொடுத்திருப்பான். நேரா ஜென் கூட சண்டை போடலாம்னு ஹீரோ வரும்போது நெருப்பு வளையங்களை வச்சு தாக்குதல் ஆரம்பிச்சாலும் கூட சண்டையோட முடிவுல அந்த ஜென் ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டுட்டான். ஏன்னா அவன் உடம்புக்குள்ள அரக்க வில்லனோட ஆன்மா இருக்க. எப்படியாச்சும் அந்த பயல தடுக்கணுமே சொல்லிட்டு நேசா கொடுத்து விட்ட மந்திர துண்டு சீட்டுகள்ல 9 டிராகன்ஸோட தெய்வீக நெருப்பு சக்தி இருக்கும். உடனே அந்த சீட்டை எடுத்து வாய்க்குள்ள போட்டதும் போதும் பயங்கரமான நெருப்பு வெளியில வந்து ஜென்னை தோக்கடிச்ச மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஒரு சின்ன கதையா சொல்லி முடிச்சிட்டு வாய்ஸும் கட் ஆகுது. பிரசன்ட்ல நம்ம கதையோட ஹீரோயினான ஜூயியை காட்டுறாங்க. டாங் ஃபெங் அப்படிங்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு. அவரை எழுப்பலான்னு பார்த்தா மனுஷன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நேரா ஹீரோவோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தவ கதவை தட்டினா, நீ யாரு, எதுக்காக இங்க வந்தன்னு கேப்பான். ஐயா, எங்க அப்பாவோட தலையணிக்கடியில நான் ஒரு மந்திர துண்டுச்சீட்டை பார்த்தேன். ஒருவேளை எங்க அம்மா தான் ஒரு மந்திரவாதி கூட ஒண்ணு சேர்ந்து இந்த வேலையை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனை அது மட்டுமே கிடையாது, என் வீட்டுல வில்லை மற்றும் சகப்பு பேய்களை பார்த்தேன். சந்தேகத்துல ஹீரோவா அந்த சீட்டை நோந்து பார்த்துட்டு, இந்த பாரு இது உண்மை கிடையாது போலிங்கிறான். முதல்ல நிக்காத, இங்க இருந்து கிளம்பு. ஆனா ஹீரோயின் அங்க இருந்து போற மாதிரியே இல்ல. கதவுக்கு வெளியில நிப்பா. அப்ப நேரத்துக்குன்னு டைம் சரியா 11 ஆகும் போது அவன் நிக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே கொஞ்சம் கொஞ்சமா தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. படார்னு கதவை திறந்த ஹீரோவும் முதல்ல என் கூட வான்னு சொல்லிட்டு அவளை தரன்னு இழுத்துட்டு ஓடுவான். ஆனா அதுக்குள்ளேயே அங்க இருந்த நெருப்பு அதிகமாகி இவங்களையே எரிக்க பாக்குத. கடைசி நிமிஷத்துல ஜாக்கெட்டை வச்சு ஹீரோனை கவர் பண்ணிப்பான். பாருங்க, அவ்வளவு பெரிய நெருப்பு தாக்கினாலும் கூட நம்ம ஆளுக்கு எதுவுமே ஆகல. அதுக்கப்புறம் அந்த புள்ளைய கூட்டிட்டு உள்ள வந்தவன், ஏமா சொன்னா புரியாதா, நீ கொண்டு வந்த மந்திர சீட்டு உண்மை கிடையாது, அது போலி. இல்ல நீங்க போய் சொல்றீங்க, எங்க அம்மா கிம்ங்கிற ஒரு மந்திரவாதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவன் உதவியால தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே டைம்ல நெசா அனுப்பி வச்ச குருவி ஒரு தூது கொண்டு வந்திருக்கு. என்னன்னு படிக்கும் போது, இந்த மாதிரி வந்திருக்க ஜூயிங்கிற பொண்ணுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, அந்த வெள்ளை மற்றும் சிகப்பு பேய்கள் உண்மை அப்படின்னு எழுதிருக்கு. நெசா சொன்ன விஷயத்த மறுக்க முடியுமா? சரிவா ஹெல்ப் பண்றேன்னு முதல்ல ஹீரோயினோட 3வது கண்ணை திறந்து விடுவான். இது மூலமா பேய்களை பார்க்க முடியும். பாரு, இது வெறும் பாதுகாப்புக்காக மட்டும்தான், நீ எந்த பேய்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி எதுக்கடா அப்படிலாம் சொல்றான்னு லைட்டா எட்டி பார்த்தா இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே நிறைய இறந்து போனவங்களோட பேய்கள் சுத்துது. ஆமா, இவங்க எல்லாம் யாரு, எப்படி இங்க வந்தாங்க? 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட் தீப்பிடிச்சதா, அதுல நிறைய அப்பாவியான மக்கள் இறந்து போனாங்க. அவங்களோட ஆன்மாக்களும் இங்க சிறைப்பட்டு போச்சு. ஒவ்வொரு 11 மணிக்கும் நெருப்பு ஏற்பட்ட அதே டைம்ல திரும்ப இந்த அபார்ட்மெண்ட்ல நெருப்பு ஏற்படும். அதுல இருந்துதான் நானும் உன்னை காப்பாத்தினேன். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இங்க நல்லா பரட்ட முடி வச்சிருக்கான்ல இவனை ஷாட்டா கேடி பையன் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. அப்ப உள்ள வந்த ஆபீசரும், ஏப்பா வீடியோ கேம் ஷாப்ல பொண்ணுங்க பாத்ரூம் போகும்போது யாரோ ஒருத்தர் மறைஞ்சிருந்த அந்த லேடிஸ தொடுற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. சந்தேகத்துல வீடியோ எடுத்து பாத்திருக்காங்க. அதுலயுமே எதுவும் மாட்டலையா. நம்ம
நம்ம ஃப்ரெண்டு ஹான் இருக்கான்ல, அவனால கூட பேய்களை பார்க்க முடியுமே, தயவு செஞ்சு அவங்கிட்ட இந்த வேலையை பார்த்து முடிக்க சொல்லு. சரின்னு கேடி பையன் ஹீரோவை பார்க்க கிளம்புறான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோ வந்திருப்பான். இவன் எங்கெல்லாம் பேய்களை பார்த்தான்னு ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா ஹீரோயினோட அறையை இவன் பார்த்துட்டான். அங்க நிறைய விக்ஸ் இருக்கு. ஆமா, உனக்கு உடம்புல எதுவும் பிரச்சனையா என்ன, நீ ஓகே தானா? சிரிச்சுக்கிட்டே அவளும் தலையில இருக்க விக்க கழட்டி காட்டி, எனக்கு ஆக்சுவலி கேன்சர் இருக்கு, லெவல் 3, அதனாலதான் நிறைய விக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோவுக்கு தன்னோட முன்னாள் காதலியை பத்தின மெமரிஸ் எல்லாம் வந்து போகுது. ஏன்னா அவளுமே ஒரு நோயால தான் இறந்து போயிருப்பா. அதுக்கப்புறம் மறுபடியும் அம்மா அப்பாவோட பெட்டை செக் பண்ணும்போது இப்பவுமே துண்டு சீட்டு கிடைக்குது. ஆனா இந்த முறை அதுல ஒரு தலைமுடியும் ஒரு வித்தியாசமான நெகமும் இருக்கு. ஹீரோவுக்கு ஒண்ணும் புரியல. என்ன இது, என்ன ஸ்மெல் பண்ணி பார்த்தாலும் இந்த சீட்டுக்குள்ள இருந்து வாசமே வரல. அப்படி இருக்கும்போது நீ எப்படி பேய்களை பார்த்திருப்பன்னு நம்ம ஆளு ரொம்பவே குழம்பி போயிருக்கான். இங்க இருந்து நேரா அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடலாமேன்னு வரும்போது இந்த கடைக்கார அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்களோட தம்பி ஒருத்தனுமே நெருப்புல மாட்டி தான் இறந்து போயிருப்பான். ஆனா அவனோட ஆண்பாவை மட்டும் இந்த கடைக்கார அம்மாவால பார்க்கவே முடியல. அதனாலேயே பாவம் ஆளு எப்பவுமே வருத்தத்துல இருப்பாங்க. ஹீரோ கடவுள் அனுப்பி வச்ச ஆளுங்கிறதும் தெரியும். இங்க வேலை பார்க்கிற குடியிருக்க மக்கள் எல்லாருக்குமே பேய்களை பார்க்கறதுக்கான பவர்ஸையும் நம்ம ஹீரோ கொடுத்திருப்பான். அப்ப நேரத்துக்குன்னு உள்ள வந்த கேடு பேனும், எப்பா ஒரு வீடியோ கேம் ஷாப்ல பேய்கள் இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க, எப்படியாச்சும் நீ தான் இந்த கேஸ முடிச்சு கொடுக்கணும், அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு, ஆனா உதவிக்காக நானும் ஒரு வேணு ஹீரோயின் ஒட்டிப்பா. 2 பேர் மட்டும் அந்த கேமிங் ஷாப்புக்கு வராங்க. வேணும்னே ஹீரோ எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லயும் பலான படத்தை போட்டு விடும்பான். அப்ப ஒரு சந்தேகத்துல, ஆமா உண்மையாவே நீ கடவுளுக்காக தான் வேலை பாக்குறியா, நீ எப்படி இந்த வேலைக்குள்ள வந்தேன்னு கேப்பா. இங்கதான் நம்மளும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, 10 வருஷங்களுக்கு முன்னாடி நான் பண்ண சின்ன தப்பால என் அம்மா அப்பாவும் இந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருந்த நிறைய பேரும் இறந்து போனாங்க. என்னால அந்த கில்ட்டை விட்டு தப்பிக்கவே முடியல. சோ என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு மாடியில இருந்து குதிச்சேன். ஆனா திடீர்னு பூமியில இருந்தனா நரகத்துக்குள்ள விழுந்தேன். அப்பதான் முதல் முறையா போர் கடவுளான நெஜாவை நான் பார்த்தேன். என்ன ஹான், நீ செத்துட்டா உன் பாவங்கள்ல இருந்து நீ தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எனக்கு கீழே நீ வேலை பார்த்தாகணும். அப்பதான் உன்னோட பாவங்களும் குற்றங்களும் குறைஞ்சு உனக்கு நான் விடுதலை கொடுப்பேங்கிறான். கூடவே ஈட்டிய வச்சு ஹீரோவோட தோள்பட்டையில ஒரு குத்து, நெஜா சம்பந்தப்பட்ட ஒரு முத்திரை ஒண்ணு உருவாகுது. அதுக்கப்புறம் இந்த நரகத்துக்குள்ள இருக்க ஒரு பாதுகாப்பான பெட்டகத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு வருவான். ஒரு ஆர்வத்துல உள்ள எட்டி பார்க்கும் போது ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் கொதிக்கிற நெருப்பு கட்டிகள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா அப்பான்னு கத்துறான். ஆனா அவங்களுக்கு கேட்கல. ஏப்பா நெஜா, என்ன கொடுமை இது? ஹான், உன்னை ஒழுங்கா வளர்க்காம விட்டது உன் அம்மா அப்பாவோட தப்பு. நீ செஞ்ச பாவங்களுக்காக தான் இப்போ உன் அம்மா அப்பா நரகத்துல இருக்காங்க. நான் சொல்றதை கேட்டு நீ ஒழுங்கா வேலை பார்த்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பாவங்கள் குறைஞ்சு மறுபிறப்புக்காக அவங்களோட ஆன்மாக்களை நான் அனுப்பி வைப்பேன். அழுதபடியே ஹீரோவும் இந்த டீலுக்கு ஓகே சொல்லுவான். அப்புறம் ஒரு மிகப்பெரிய அக்ரிமெண்ட்ல நம்ம ஆளுகிட்ட சைனை வாங்கிட்டு ஹீரோவை வேலைக்கு வச்சிருக்கான். தோ உதவிக்காக ஒரு சில மந்திர சீட்டுகளையும் எனக்கு அந்த நேசா தான் கொடுத்தாரு. இப்ப வர 10 ஆண்டுகள் ஆச்சு. ஆனா இன்னும் அந்த பாவங்கள் குறைஞ்ச பாடல. இத பேசிட்டு இருக்கும் போதே இவங்க தேடி வந்த ஒரு பேய் ஒண்ணு முன்னாடி வரும். பார்த்தா அது ஒரு கண்ணாடிக்கார. புடிச்சு சல்ல சல்லையா மூஞ்சி மேலேயே அப்புறாங்க. யோ என்னையாச்சிட்டியா, உன்ன நீங்க சும்மா விட மாட்டேன்னு வாய் ஃபுல்லா காத்த உரிய ஆரம்பிக்கிறான். நல்லா பலூன் மாதிரி உப்பி போயிட்டாங்க. ஆனா இது எல்லாமே பயமுறுத்துறதுக்காக மட்டும்தான். இத புரிஞ்சுகிட்ட ஹீரோ ஒரு கூர்மையான கத்தி எடுத்து படாருன்னு வயித்துல ஒரு குத்து, கண்ணா பின்னான்னு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பறந்துட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல மறைஞ்சிருந்த ஒரு மானிட்டர் வழியா நம்ம ஹீரோவை பிடிக்கலான்னு வரும்போது ஹீரோனை பாருங்களேன், அங்க இருந்த மெயின் பவரை ஆஃப் பண்ணி விட்டா. அவ்வளவுதான், பாதியிலேயே இந்த பைய உடம்பு லாக் ஆயிடுச்சு. எப்பா மன்னிச்சிருப்பா, நான் தோத்துட்டேன், நான் ஒத்துக்கிறேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? பெருசா ஒண்ணும் இல்ல, நீ பண்ண பாவத்துக்கு நரகத்துல உனக்கு தண்டனை கிடைக்கும். உன்னை கூட்டிட்டு போறதுக்கு நரக காவலர்கள் வர வரைக்கும் ஏதாவது ஒரு இருண்ட பேஸ்மெண்ட்டுக்குள்ள மக்களுக்கு தொந்தரவு பண்ணாம நீ அமைதியா இருக்கணும். ஐயோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாழும் போதும் நான் நிம்மதியா வாழல, செத்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடாதுன்னா இது என்னையா சட்டம்? கடுப்பான ஹீரோவும் அப்படின்னா உன்னை அடி அடி நடிச்சு உன் உடம்பையே மொத்தமா அழிக்கிறேன்னு ஹீரோ மாங்கு மாங்குன்னு குத்த ஆரம்பிக்கிறான். அச்சோ பகவான் இறக்கப்பட்ட ஹீரோயினும், ஏபா எனக்கு ஒரு ஐடியா, என் வீட்டுல 2 பேய்களை பார்த்தமே, ஒருவேளை அந்த பேய்களோட இந்த கண்ணாடிக்காரனை கோத்து விட்டா அதுங்க எல்லாம் ஜோடி ஆயிடும். என் வீட்லயும் பேய்கள் இருக்காது, இந்த பேய் பயலாலையும் மத்தவங்களுக்கு தொல்லை வராது. அட ஆமால, அதுவும் நல்ல ஐடியா தான். முதல்ல உங்க அம்மா எதுக்கு உங்க அப்பாவுக்காக மந்திர சீட்டை வச்சாங்க? முதல்ல அந்த ஆளை செக் பண்ணணும்னு நேரா ஒரு வேலை பாக்குற ஆபீஸ்க்கு வரும்போது அந்த ஆளை பாருங்க, ஒரு கில்மா லேடியை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்குள்ள போறான். அட பாவி நைனா, எனக்கு சித்திக்காரிய ரெடி பண்ணிட்டியா? இதோ வரேன் பாருன்னு நேரா ஹோட்டல் கதவை திறக்கும் போது அப்பங்காரனுக்கு புள்ளைய பார்த்து சம ஷாக்கு. உள்ள இருந்த சித்திகாரியும், மாமா உங்களை நான் அப்புறம் பாக்குறேன்னு அங்க இருந்து கிளம்புறா. அப்ப சந்தேகத்துல ஹீரோவும் கண்ணாடிக்காரனும் அந்த லேடிய ஃபாலோ பண்ணும் போதுதான் 2 பேருக்கும் சம ஷாக்கு. ஏன்னா ஹீரோயின் பார்த்ததா சொன்ன வெள்ளை மற்றும் சிகப்பு பேய்கள் அது 2மே இந்த லேடிய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இப்பதான் விஷயமே புரியுது. ஹீரோயினோட அம்மா அந்த மந்திர சீட்டை வச்சதுக்கான காரணம் இந்த கணவருக்காக இல்ல, இந்த கணவர் கூட சுத்தக்கூடிய இந்த பெண்ணுக்காக. உடனே சித்திகாரிய காப்பாத்தலாமேன்னு பக்கத்துல போகும்போது அந்த 2 பேய்களும் அந்த அம்மா உடம்ப கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துருச்சு.
ஹீரோவை தாக்கலாம் ட்ரை பண்ணோம். நம்மால ஒத்த கையில அலைக்கா தூக்கி கார்ல ஒரு அடி உடம்ப விட்டு ஆன்மாவை வெளியில கொண்டு வந்துட்டா. சித்திக்காரி மயங்கிட்டா. 2 பேய்களும் மறைஞ்சு மறைஞ்சு ஹீரோவை வெளுத்து வாங்குத. அப்போ ஒரு கட்டத்துல வெள்ள பேய் ஹீரோவை வளைச்சு பிடிச்சிடும். அந்த 2வது பேய் சும்மா இல்லாம அங்க இருந்த ஒரு காரை கண்ட்ரோல் பண்ணி ஹீரோ மேல இடிக்கிறதுக்காக வேகமா ஓட்டிட்டு வரும். தலைவன் சும்மா இருப்பானா? தாங்கிட்ட இருக்க மந்திர சீட்டுகள்ல ஒன்ன தூக்கி போடும் போது நிஜா பயன்படுத்தக்கூடிய மந்திர துணி அப்படியே நெருப்போட வெளியில வரும். பிடிச்சு வச்சிருந்த வெள்ள பேய அடிச்சு தள்ளிட்டு காருக்குள்ள இருந்த சிகப்பு பேயவும் வெளியில கொண்டு வந்த 2த்தையும் ஒன்னா சேர்த்து கட்டி போட்டுரும். சொல்லுங்க, உங்க 2 பேரையும் அனுப்பி வச்சது யாரு? உங்க மேல ஒரு சாபம் இருக்கு, அத கூட என்னால தெளிவா பார்க்க முடியுது. அப்ப பயத்துல வெள்ள பேயும் நரகத்தோட அரசனை வெளிக்கொண்டு வர நினைச்ச அந்த ஜென்னோட பேரை சொல்லுவா. ஆனா சிகப்பு பேய பாருங்களேன், வாய மூட, நீ எதுவும் சொல்லாத, எலேஹான் உன்னால எங்களை தடுக்க முடியாத அப்படி இப்படின்னு 2க்கு 3 பேசும்போது நம்மால பெருசா ரியாக்டே பண்ணல. இங்க பாரு, உங்க மேல இருக்க சாபத்தாலதான் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. இப்ப உங்களை விடுவிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த சித்திகாரியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு 2 பேய்களையும் தாராளமா தப்பிக்க விட்டான். அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு வரும்போது ஹீரோவோட தோள்பட்டையில இருக்க முத்திரை தீ பிளம்புகளா குதிக்க ஆரம்பிக்குது. வழி தாங்க முடியாம ஹீரோவும் கதறிக்கிட்டு இருக்கான். தாமரை விதைகளையும் தாமரைகளோட தண்டுகளையும் வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கான். பயத்துல ஹீரோயினும் அம்மா உனக்கு என்னாச்சுன்னு கேப்பா. என்னதான் நிஜா எனக்கு நிறைய மந்திர பவர்ஸை கொடுத்தாலும் சரி, ஒவ்வொரு மந்திரங்களை பயன்படுத்தும் போதும் அதுக்குன்னு பின்விளைவு இருக்கு. இந்த மாதிரி பேசிட்டு கடைசியில பையன் பெட்ல மயங்கிடுவான். அப்ப இல்லூஷன்ல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட் தீப்பிடிச்ச விஷயம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும். கூடவே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அங்க வந்த நிஜா உனக்கு நான் ஒரு சந்தோஷமான செய்தி வச்சிருக்கேன்னு சொல்லுவான். அதாவது உன்னோட முன்னாள் காதலி அவ என்னதான் கொடிய நோயால இறந்து போனாலும் கூட இப்ப அவளுக்கு மறுபிறப்பு கிடைச்சிருக்கு. இந்நேரம் யாரோ ஒரு ஃபேமிலிக்கு அவ குழந்தைய பிறந்திருப்பா. இதை இல்லூஷன்ல பார்த்து சந்தோஷப்பட்ட படார்னு ஹீரோவும் கண்ண முழிக்கிறான். பக்கத்திலேயே ஹீரோயினும் உட்கார்ந்துருக்கா. ஒரு சந்தேகத்துல, ஆமா எதுக்காக அந்த கண்ணாடிக்காரனை நீ அழிக்காம வச்சிருக்க? பதிலுக்கு ஹீரோவும், இங்க பாரு, அவன் ஒரு முட்டாளா இருக்கலாம், அதுக்காக ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது. நல்லதை சொல்லி கொடுத்தா கண்டிப்பா அவனோட ஆன்மாவும் திருந்தறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிவா, நெஜா நமக்கு இன்னொரு வேலையை கொடுத்திருக்காருன்னு பக்கத்துல இருக்க ஒரு பார்க்குக்கு வரும்போது ஒரு ஃபேமிலி 2 பசங்க கூட ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ அந்த ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்திருக்கான். ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது சடனா அங்க இருந்த லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆகுது. என்னடான்னு பார்த்தா பக்கத்துலயே 2 கிளவி பேய்கள் உட்கார்ந்துருக்கு. நடுவுல உட்கார்ந்துருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் இந்த பாட்டியம்மாவோட பேரன். சின்ன வயசுல இருந்து குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டவங்க இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் கூட பேர மேல இருக்க பாசத்தால நீ இப்படி தூங்க கூடாது, அப்படிதான் தூங்கணும், நீ இதை போடக்கூடாது, நீ இதைத்தான் சாப்பிடணும்னு பேயா வந்து பேரணிய பயமுறுத்திட்டு இருக்காங்க. இதை தாங்க முடியாத ஃபேமிலியும் தயவு செஞ்சு எனக்கு இனிமே நீங்க தேவையில்லைன்னு கால்ல விழுந்து கெஞ்சுவானுங்க. ஒரு இடத்துல பாட்டிகளோட பேய்களுக்கும் சரின்னு தோணுது. அதனால அந்த இடத்த விட்டு அமைதியா போயிடுவாங்க. பரவாயில்லைங்க, வந்த வேலை நினைச்சதை விட சீக்கிரமா முடிஞ்சு போச்சேன்னு ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கு போலாமேன்னு வெளியில வந்ததும் போதும் எந்த பக்கம் திரும்பினாலும் சரி அந்த பாட்டியம்மாவோட பேய்கள் ஜெய்ஜாண்டிக் முகத்தோட வந்து பயமுறுத்துது. ஏண்டா, என் பேர பிள்ளையோட வீட்டுல ஏதோ ஒரு மூலையில நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம், ஆனா இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு வீடு இல்லாம அனாத பேய்களை அலைய விட்டுல, உங்களை சும்மா விட மாட்டேன்னு பேய்கள் அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ தாங்கிட்ட இருந்த மந்திர செங்கலை தூளா உடைச்சு அந்த துகள்களை மேல வீசும்போது பாட்டிகளை சுத்தி அது ஒரு மந்திர வளையத்தை போல கவர் பண்ணுது. எப்படி பார்த்தாலும் இவங்க கெட்ட ஆன்மாக்கள் கிடையாது. சோ அழிக்க மனசு இல்லாம, இங்க பாருங்க, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு என்ன பேரப்பையன் தானே வேணும்? என் கூட வாங்க, உங்களுக்கு வீட்டையும் பேரப்பையனையும் நான் கொடுக்குறேன்னு நேரா கேடி பையன் கிட்ட வரானுங்க. எப்பா, பாட்டிய பார்த்தா பயமா இருக்குப்பா, என்ன இவங்க கிட்ட மாட்டி விட்டுறாதீங்க. டேய், நீ மட்டும் சமத்து புள்ளைய அந்த பாட்டிக்கு பேரனா நடந்துகிட்டேன்னு வை, உனக்குன்னு தனியா கம்ப்யூட்டர் நெட் எல்லாம் போட்டு கொடுக்குற, என்ன டீலுக்கு ஓகேவா? அப்படின்னா ஓகேன்னு இவனும் அந்த பாட்டிகளுக்கு பேரனா இருக்க ஒத்துக்கிறான். அன்னைக்கு நைட் ஆகுது. ஹீரோ கேடி பையன்கிட்ட அந்த ஜென் கூட சண்டை போட்டு நான் ஏற்கனவே நரக அரசன் பூமிக்கு வர விஷயத்த தடுத்துட்டேன். இருந்தாலும் கூட நான் பார்த்த அந்த வெள்ளை பெண்ணோட பேய் ஜென்னை பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்துச்சு. ஒருவேளை அவனோட சக்திகளை நான் தனியா பிரிச்சாலும் கூட மறைமுகமா அந்த ஜென் ஏதோ ஒரு தப்பான வேலையை பாக்குறான்னு தோணுது. சடனா அதே டைம்ல நிஜாவோட உருவம் தெரியுது. கடுப்பான ஹீரோவும், எப்பா அன்னைக்கே நீ அந்த ஜென்னோட கதையை முடிச்சிருந்தா அவனால மறுபடியும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பே இல்ல. சிரிச்சுக்கிட்டே நிஜாவும், அவசரப்படாத, எல்லா தப்பு பண்றவங்களுக்கும் அதை திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதே மாதிரிதான் ஜென்னுக்கும் நான் கொடுத்தேன். கட் பண்ண அடுத்த ஹீரோவோட அம்மா கிட்ட மந்திர சீட்டை கொடுத்த அந்த கிம்ங்கிற மந்திரவாதியை காட்டுறாங்க. இவனுக்கு முன்னாடி அந்த வெள்ளை சிவப்பு பேய்கள் வரும். என்ன நல்ல செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல, உங்களோட அங்கிள் அதான் அந்த ஜென்ருக்கான அவனை மிரட்டுறதுக்கு உங்களோட ஆன்மாக்களை பயன்படுத்த வேண்டியது என்னோட கட்டாயம் ஆயிடுச்சு. அப்ப கடுப்பான சிகப்பு பேயும் என் அங்கிளை விடுவிக்கணும்னா அதுக்கு முதல்ல நீ சாகணும்னு நேரா கிம் கூட சண்டை போடலாமேன்னு ஓடி வரும். ஆனா அதுக்குள்ளேயே இந்த வெள்ளை பேய் உள்ள பூந்து தன்னோட உயிரை கொடுத்து மறைஞ்சு போயிடுவா. சிகப்பு பேயும் கிம்ம தாக்கலான்னு வருவா. ஆனா ஒரே நொடியில தாங்கிட்ட இருக்க தீய சக்தியை பயன்படுத்தி அந்த பேயவும் தன்னோட வசியத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு இங்க இருந்து போ, நீ என்ன பண்ணணுங்கிற விஷயம் உனக்கு தெரியும்னு அவளை அப்படியே அனுப்பி வச்சிருவான். இன்னொரு பக்கத்துல அந்த ஜென் இருக்கான் இல்லையா, லாங் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் கும்பல் கிட்ட வந்திருக்கான். அந்த பயலுங்க இவனை பார்த்ததுமே துப்பாக்கி நிட்டு போது ஜென் அசரவே இல்ல. தான் பவர்ஸை வச்சு அங்க இருக்க மொத்த பேரையும் நொடி பொழுதுல போட்டு தள்ளிடுவாரு. அடுத்த செகண்டே இறந்து போனவங்களோட ஆன்மாக்கள் நரகத்தோட கதவுகளுக்கு போற மாதிரி
தெரியுது. அதே டைம்ல கிம்முக்கு முன்னாடி நரகத்தோட அரசன் பேச ஆரம்பிக்கிறான். எலை, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ ஒழுங்கா முடிச்சா நீ ஆசைப்பட்ட விஷயத்த நான் உனக்கு கொடுப்பேன். எனக்கு அந்த ஜென் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல, அதனாலதான் இப்ப உன்கிட்ட பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்கேன்னு இவனுங்க ஏதோ ஒரு ரகசியத்தை பேசுற மாதிரி தெரியுது. அடுத்து கடவுள் பேரை சொல்லி ஊரை ஏமாத்துற ஒரு பூசாரிய காட்டுறாங்க. நைட்டு வேலையை முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது ரவுடி பசங்க 2 பேரும் உள்ள வந்து, ஏண்டா என் கேர்ள் ஃபிரெண்டையே கடவுள் பேரை சொல்லி அவ வாழ்க்கையை கெடுத்துட்டியே, உன்னை சும்மா விட மாட்டேன்னு படார்னு வயித்துல ஒரு குத்து. ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ஆளு சுருண்டு விழுந்துட்டான். உயிருக்கு போராடக்கூடிய டைம்ல கரெக்டா ஜென் அங்க வருவான். இந்த பாரு, மரணத்துல இருந்து நான் உன் உயிரை காப்பாத்துறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்காக ஒரு வேலை பார்க்கணும், என்ன இந்த டீலுக்கு ஓகேவான்னு கேட்டா உயிர் பயத்துல அவனும் சரின்னு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேருமே கைகளை கோக்கும் போது ஜென் உடம்புக்குள்ள இருந்த தீய சக்தியில கொஞ்சம் அப்படியே பூசாரி உடம்புக்குள்ள போற மாதிரியும் தெரியுது. அடுத்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ஹீரோவையும் மத்த பேய்களையும் காட்டுறாங்க. இறந்து போனவங்களுக்காக விதவிதமா சமைச்சு அது மேல ஹீரோ மந்திரப்படிய தூவும் போது அது பேய்கள் சாப்பிடக்கூடிய உண்மையான உணவா மாறுத. மொத்த பேரும் அதை ஒண்ண உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா ஒவ்வொருத்தருக்கும் புது ட்ரெஸ் எல்லாம் நம்ம ஹீரோ எடுத்து கொடுக்குறான். ஒரு சந்தேகத்துல கடைக்கார அம்மாவும், ஏப்பா அபார்ட்மெண்ட்ல இறந்து போன எல்லாருமே பேய்களா வந்திருக்காங்க, ஆனா என்னோட தம்பி அவனை மட்டும் என்னால பார்க்க முடியலையே, என்னாச்சு அவனுக்குன்னு கேட்டா எனக்கும் அதான் புரியல. ஒருவேளை உங்க தம்பியோட ஆன்மா சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம், மறுபிறப்பு கூட கிடைச்சிருக்கலாம்னு ஓரளவுக்கு அந்த அம்மா கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்துறான். கேன்சர் நோயால பாதிக்கப்பட்ட ஹீரோனுக்கு முதல் முறையா இந்த பேய்கள் சந்தோஷமா இருக்க விஷயத்த பார்க்கும்போது இவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்குள்ள போலாமே நினைக்கும் போது பக்கத்து வீட்டுக்கு ஜூலி அப்படின்னு ஒரு புது லேடி குடி வந்திருப்பாங்க. அவங்களுக்கு காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு குழந்தையும் இருக்கா. உடனே ஹீரோவும், மேல எல்லாருமே பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் தனியா இருக்கணும், அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம்ல. இல்ல, என் குழந்தை யாருகிட்டயும் ஒழுங்கா பேச முடியாது, அதனாலதான் மத்தவங்களை சங்கடப்படுத்த கூடாதுன்னு நான் தனியா இருக்கேன். ஓ, உங்க குழந்தை பேரு கிம்ச்சி தானே, காலையில டிராயிங்லாம் வரைஞ்சிட்டு இருந்தா, நான் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஜூலியும், நீங்க தான் நெசாவுக்காக வேலை பாக்குறவர்ல, ஆக்சுவலா நான் சில வருஷங்களாவே ஒரு கொடிய நோயால பாதிக்கப்பட்டிருக்கேன், தயவு செஞ்சு என் குழந்தைய உங்களால பேச வைக்க முடியுமா, ஐயோ மன்னிச்சிருங்க, எனக்கு அந்த அளவுக்கு பவர்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வீட்டுக்குள்ள வந்துருவான். அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட நெருப்பை பத்தி நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்திருக்கும். அதுல ஒன்ன படிச்சு பார்க்கும்போது ஆக்சுவலா லீ அப்படிங்கிற ஆள் தான் நில தகராறால இந்த ஒட்டுமொத்த அபார்ட்மெண்ட்டுக்கும் நெருப்பு வச்சான்னு மீடியாவை சேர்ந்தவங்க பேசியிருக்காங்க. அதை ஒரு நிமிஷம் படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் தூங்கிடுவான். காலையில விடிஞ்சதுமே கேடி பையன் ஹீரோவை பார்க்க வந்திருப்பான். இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ் ஆன லாங் குரூப்பை சேர்ந்த ஒரு சிலரை இந்த ஜென் ஒரே நொடியில போட்டு தள்ளிட்டான். அது சம்பந்தப்பட்ட சிசிடிவியை நீயே பாரு, எதனால இத்தனை பேரை ஒரே டைம்ல சாகடிக்கணும், ஏதாவது காரணம் தெரியுமா, மன்னிச்சிட, எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாத, ஆனா அந்த லாங்கோட கேங்ல இருந்த ஒரு ஆளை பத்தி எனக்கு தெரியும்னு நேரா டாம்ங்கிற ஒருத்தனை பார்க்க வந்திருக்கான். தற்போதைக்கு நேதாவோட கோயில்ல இந்த பையன் பூசாரியா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஜென் சமீபத்துல லாங்கோட குரூப்பை சாகடிச்சானே, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அட, ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த லாங் கேங்க சேர்ந்தவனுங்க சமீபத்துல 100 மில்லியன் மதிப்பான ஒரு இடத்தை கைமாத்திருக்காங்க, அதுவும் லீயோட கேங்குக்காக. பிரச்சனை என்னன்னா, இடத்தை கைமாத்தும் போது பணம் எதுவுமே இந்த லீயோட கேங் கொடுக்கலையா. ஒருவேளை அதுக்கு பழிவாங்கிற விதமா தான் ஜென்ன அனுப்பி லாங்கோட கேங் மொத்தத்தையும் அழிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கட் பண்ண ஹீரோவுக்கு இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஆரம்பத்துல நம்மால ரொம்ப நல்ல பையனா தான் இருந்திருக்கான், ஆனா இளமை வயசு வந்ததுக்கு அப்புறமா இவனுக்கு இந்த போதை பழக்கத்தை அதிகமா பழகி விட்டது லீயோட கேங் தான். ஒரு நாள் ஹீரோ கொடுக்க வேண்டிய பணம் அதிகமா போனதால நம்மால ஏமாத்தி அவங்களுக்கு சொந்தமான அபார்ட்மெண்ட்டையே மொத்தமா இந்த பயலுங்க எழுதி வாங்கியிருக்கானுங்க. இது ஹீரோவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிய வந்ததால பெரிய சண்டையே நடந்திருக்கு. இதை பார்த்து பொறுக்க முடியாத இந்த லீ தான் ஒட்டுமொத்தமா ஹீரோவோட அபார்ட்மெண்ட்டுக்கு நெருப்பு வச்சு அங்க குடியிருந்த மக்களையும் மொத்தமா அழிச்சிருக்கான். இந்த உண்மை ஹீரோவுக்கு தெரிய வந்தாலும் கூட அந்த லீய எதுவுமே பண்ணல. ஏன்னா பாவங்களை பண்ணதால மட்டும்தான் நேசாவுக்கு கீழே ஹீரோ வேலை பாக்குறான். மறுபடியும் இன்னொரு பாவத்தை பண்ண முடியாதுல்ல. கட் பண்ண அடுத்த இந்த லீ இருக்கா இல்லையா, நேரா ஜென்னை பார்த்து, இவன் பார்த்த வேலைக்காக பணத்தை கொடுப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே ஜென்னோ, எனக்கு பணம் தேவையில்லை, என் புது அரக்க சக்திகளை சோதனை பண்றதுக்கு ஒரு சில எதிரிகள் தேவை, அதுக்காக தான் உன் எதிரிகளான அந்த லாங்கோட கேங்க அழிக்கிறதுக்கு நானும் ஒத்துக்கிட்டேங்கிறான். அட போயா பைத்தியம்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் போயிட்டானுங்க. அடுத்து ஜென் நேரா இந்த கிம்ம பாக்குறதுக்காக ஒரு பப்புக்கு வந்திருக்கான். எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நான் ஒரு இறந்த பிணமா சுத்திட்டு இருக்கேன், இது எல்லாம் உனக்கு சாதகமானதால என்ன மிரட்டி உனக்கு தேவையான வேலைகளை ஏன் மூலமாவே பாத்துட்டு இருக்கல. உனக்கு ஒன்று தெரியுமா, முதல் முறையா நரகத்தோட அரசன், அதாவது அந்த வில்லனை பூமிக்கு கொண்டு வர நினைச்சதே நான் தான். அது தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா நான் செஞ்சது தப்புங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரியே நீ புரிஞ்சுக்க வேண்டிய நாளும் வரும். அட போயா, அது வரும்போது பாத்துக்கலான்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கான். இதே டைம்ல இந்த ஜூலி இருக்காங்க இல்லையா, அவங்க பூசாரிய பார்க்க வந்திருக்காங்க. அவன் இதா சாக்குன்னு உங்க குழந்தை காதும் கேட்க
கேட்காது வாயும் பேசாதுல்ல. ஆமா, அவ என்னைக்கு பிறந்தான்னு கேட்கும்போது மார்ச் 17ன்னு சொல்லுவான். கட் பண்ண பிளாஷ்பேக்ல இந்த ஜென் பூசாரியோட உயிரை காப்பாத்தினதுக்கு அப்புறமா எனக்காக நீ ஒரு வேலையை பார்க்கணும்னு சொல்லிருப்பால, அது வேற எதுவும் கிடையாது. குறிப்பிட்ட தேதிகள்ல பிறந்த ஒரு சில குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட சோழியை முடிக்கணும், அதுதான் அந்த வேலை. இவன் தேடக்கூடிய குழந்தைகள்ல இப்ப இந்த ஜூலியோட குழந்தையும் மேட்ச் ஆகுது. உடனே அந்த அம்மாவை குழந்தைய கூட்டிட்டு வர சொல்லிட்டு நீங்க வெளியில போங்க, இந்த குழந்தை சபிக்கப்பட்ட ஒண்ணு, இவளோட கதையை நான் முடிச்சாகணும்னு சொல்லுவான். அம்மாவும் முடிஞ்ச வரைக்கும் தடுக்கலாம்னு நினைப்பாங்க, ஆனா முடியல. வெளியில தள்ளி கதவை லாக் பண்ணிட்டு பாவம் அந்த புள்ளையோட சோழியை முடிச்சிட்டான் போலங்க. அதே டைம்ல நேசா கிட்ட இருந்த மறுபடியும் ஹீரோவுக்கு ஒரு தூது வந்திருக்கு. அதாவது பூசாரி கிட்ட இருந்து குழந்தையோட உயிரை காப்பாத்துன்னு. ஆனா ஹீரோ எந்த குழந்தைய பத்தி மென்ஷன் பண்ணாருன்னு ஒன்னும் புரியல. சந்தேகத்துல வெளியில வரும்போதுதான் பக்கத்து வீட்டுல குடி வந்த ஜூலி இருக்காங்க இல்லையா, அவங்களோட குழந்தையான கெம்ச்சி ஆன்மா வடிவத்துல அங்க இருக்க கதவை தட்டிட்டு இருக்க விஷயம் தெரிய வருது. அட கடவுளே, உன்னை யார் இப்படி பண்ணுது, உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டா பாவம் அந்த குழந்தையோட ஆன்மா பயந்துகிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடும். நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்து போன ஹீரோவும், இங்க பாரு, நான் உடனே நரகத்துக்குள்ள போயிட்டு கிம்ச்சியோட அம்மாவை பார்த்து பேசினா மட்டும்தான் எனக்கு பதில்கள் கிடைக்கும்னு மந்திர பேப்பரை வாயில போட்டுட்டு ஹீரோ படுத்துருவான். சரியா 4 நிமிஷத்துக்கு அப்புறம் தோ இந்த ஷாக்கிங் கொடுக்கிற டிவைஸ வச்சு என்ன நீ எழுப்பியாகணும், அப்படி இல்ல நிரந்தரமா நானும் நரகத்துக்குள்ளேயே மாட்டிப்பேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நரகத்துக்குள்ள ஹீரோ வந்து பாக்கும்போது இவன் தங்கி இருக்க அதே அபார்ட்மெண்ட்ல வீட்டுக்கு வெளியில இந்த ஜூலியோட ஆன்மா நிக்குது. அம்மா என்னாச்சு, உங்க பொண்ணு எப்படி இறந்தா, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அந்த அம்மாவும் பூசாரி தான் காரணம், அவன் என் புள்ளைய போட்டு தள்ளிட்டு அவங்களோட ஆத்ம சக்திய தனியா பிரிச்சு வச்சுட்டான். விளங்குச்சு போங்க, ஆத்ம சக்தி இல்லாம ஒரு ஆன்மாவை மறுபிறவிக்கு அனுப்பவே முடியாது. உடனே நான் பூசாரிய தேடி போறேன்னு ஹீரோ பேசி முடிக்கிற அதே டைம்ல கரெக்டா ஹீரோனும் ஷாக்க கொடுத்த அந்த பையனை எப்படியோ காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நேரா அந்த போலி பூசாரியை கண்டுபிடிச்சு 2 பேருக்கு இடையில சண்டை ஆரம்பிக்குது. முன்னாடியை விட இந்த பூசாரிக்கு பவர் அதிகம், ஏன்னா இவனுக்குள்ள தீய சக்தி இருக்கு. மந்திர ஆயுதங்களை வச்சு தாக்கினாலும் கூட பூசாரி பையன் நம்மால பொழந்துகிட்டுறாங்க. ஒரு கட்டத்துல நம்மால காயம்பட்டு அதே இடத்துல இறந்து போயிடுவான். நேரா இவனோட ஆன்மா நரகத்துக்குள்ள வந்து விழும். உண்மையை சொல்ல போனா அங்க நெசா உட்கார்ந்துருப்பான். என்னப்பா சண்டையில தோத்துட்டியா? யோ நீயா பேசிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு கடவுளா? உனக்காக தானே சண்டை போடுறேன், சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? சரி சரி கத்தாத, நான் ஆசீர்வதிச்சு உனக்கு ஒரு மந்திர பொருளை கொடுக்குறேன்னு இந்த பக்கத்துல தாயத்தை கையில கொடுத்ததும் போதும் நிஜ உலகத்துல ஹீரோவுக்கு திரும்ப உயிர் வந்துருச்சு. கிடைச்ச தாயத்தோட பவர்ஸை பயன்படுத்தும் போது அது ஒரு நெருப்பு ஈட்டியா உருமாறுத. ஒரே அடியில பூசாரி கிட்ட இருந்த மந்திர மாலையை அத்துட்டான். அதோட விடல, ஆளை அல்லேக்கா அடிச்சு பறக்க விட்டு நெஞ்சில ஈட்டிய வீசினதும் போதும் அவனுக்குள்ள இருந்த தீய சக்தி வெளியில வந்து மொத்தமா அழிஞ்சு போயிடும். ஹீரோ தேடி வந்தது அந்த குழந்தையோட ஆத்ம சக்திக்காக. உடனே அதை எடுத்துட்டு வெளியில வரும்போது கரெக்டா கேடி பையனும் தன்னோட போலீஸ் டீம் இங்க கூட்டிட்டு வந்துட்டான். அம்மா பொண்ணோட உடல்களை போலீஸ்காரங்க மீட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கிம்ச்சியோட உருவத்தை பார்த்ததுமே இவன் கொண்டு வந்த ஆத்ம சக்தியை திறந்து விடுவான். அந்த பவர் அந்த ஆன்மாவோட கலந்ததால குழந்தையோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு இப்ப அது மறுபிறவிக்கு அனுப்பப்படுது. இதே டைம்ல ஜென்ன காட்டுறாங்க. ஒரு பேய் பங்களாக்கு வந்தவன் இரவு நேரத்துல ஒரு ரிச்சுவலை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு பக்கத்துல தாராங்கிற பொண்ணு கிளாஸ் முடிச்சிட்டு அன்னைக்கு திரும்ப வீட்டுக்கு போகும்போது இவளோட அப்பா கிட்ட நான் வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஆனா அடுத்த சில நொடிகள்லயே ஜென் அனுப்பி வச்ச ஏதோ ஒரு தீய சக்தி அந்த புள்ளைய தரன்னு அங்கிருந்து இழுத்துட்டு போகுது. அடுத்த சில நிமிஷங்கள் ஆனாலும் கூட தாரா இன்னும் திரும்ப வரலையேன்னு அவளோட அப்பா புள்ளைய தேடி வரும்போது தாராவோட பேகும் தரையில ஒரு வித்தியாசமான சின்னமும் இருக்கு. அடுத்து கேடி பையன் லாங்கோட கும்பல் இறந்து போனதுக்கு லீயோட கேங் தான் காரணமா இருக்குமோன்னு அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சா, ஏப்பா நான் எவ்வளவு பெரிய ஆளு, இந்த சில்லறத்தனமான வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு கெத்தா பேசிட்டு லீ அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்த சில நிமிஷங்கள்ல அதே ஸ்டேஷனுக்கு தாராவோட அப்பா என் பொண்ணை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாரு. கிரைம் சீன் நடந்த இடத்துல கிடைச்ச அந்த வித்தியாசமான சிம்பிள் இருக்குல்ல, அதை எடுத்து கொண்டாந்த நம்ம ஹீரோ கிட்ட காட்டும் போது நம்ம ஆளுக்கு சம ஷாக்கு. ஏன்னா இது நரகத்தோட அரசனை வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு சடங்குக்கு பயன்படுத்தக்கூடிய சிம்பிள். அப்பதான் கேடி போயனும் ஒருவேளை லீ மறுபடியும் அந்த ஜென்னை வச்சு இந்த சின்ன பசங்களை கடத்துறதுக்கான வேலையை பாக்குறானோன்னு சந்தேகத்துல அவ வீட்டை செக் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கேன், உனக்கு ஓகேனா நீயும் அங்க வரலாம். ஹீரோ லீயோட வீட்டுக்கு வந்ததுமே அந்த பயலை பார்த்து சம கோவமாகுத. இருந்தாலும் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு இடமா தேடும் போது எதர்ச்சியா அந்த இடம் ஃபுல்லாவே இறந்து போன லாங் கேங்கோட ஆன்மாக்கள் நிக்கிற விஷயம் தெரிய வருது. பக்கத்துல வந்த ஹீரோவும், ஏடா நீங்க எங்க என்னடா பண்றீங்கன்னு கேட்டா, எங்க இறப்புக்கு அவன் தானே காரணம், அந்த பய உயிரெடுக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோங்கிறான். எங்களை உன்னால தடுக்கவும் முடியாத, ஏன்னா பாதாள உலகத்துல இருந்த இவனோட உயிரை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பதக்கத்தை காட்டுவான். அவ்வளவுதான், ஹீரோ வாயடைச்சு போயிடுவான். உடனே கேடி பையன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு பாதாள உலகத்தோட பதக்கம் இருக்க வரைக்கும் கடவுளால கூட இந்த இறப்பை தடுக்க முடியாத, வாயங்க இருந்து போலான்னு கூட்டிட்டு போயிடுவான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இந்த டாம் இருக்கான் இல்லையா, அவன் நம்மளால பார்க்க வந்திருக்கான். என்னாச்சுன்னு கேட்டா, இல்ல இதுக்கு முன்னாடி கடத்தப்பட்ட அப்புறம் கொல்லப்பட்ட ஒரு சிலரோட ஆன்மாக்களை நாங்க கூப்பிட பார்த்தோம், ஆனா எதிர்பார்த்த மாதிரி நான் எந்த ஆன்மாக்களையும் பார்க்கல. இந்த பிரச்சனை இங்க மட்டுமே கிடையாது, வெவ்வேறு கோயில்களையும் இதே மாதிரியான பிரச்சனை நடக்குது. என் கணிப்பு சரியா இருந்தா மொத்தமா 6 ஆன்மாக்கள் மிஸ் ஆகுத. கட் பண்ண இல்லூஷன்ல ஆமா இவ்வளவு
இவ்ளோ கெட்டது பண்ணக்கூடிய மக்களை நீ நேரடியா அழிக்க முடியுமேன்னு ஹீரோ நெசா கிட்ட கேள்வி கேட்கும் போது ரொம்ப சிம்பிளா, இங்க பாரு, நான் இங்க வந்திருக்கிறது மனித உருவத்துல ஒரு வேலை, என்னோட உண்மையான கடவுள் உருவத்துல சண்டை போட்டேன்னு வையேன், இந்த ஒட்டுமொத்த உலகமும் அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் ஒட்டுமொத்த கடவுள்களும் என்னை எதிர்த்து சண்டை போறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அதனால மட்டும்தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். இதை பேசி முடிக்கிற இதே டைம்ல இந்த ஜென் இருக்கான் இல்லையா, இவன் கடத்தி கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அங்கிருந்து தப்பிக்க வைக்கிற மாதிரி அனுப்பி வச்சு தான் பவர்ஸ வச்சு போட்டு தள்ளுற மாதிரியும் தெரியுது. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. லீதா வீட்டுல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும் போது இவனோட சதியால இறந்து போன அந்த லாங் கேங்க சேர்ந்த ரவுடி கும்பல் இருக்காங்க இல்லையா, அந்த பேய்கள் எல்லாம் இவன் உடம்ப கண்ட்ரோல் பண்ணி அளவுக்கு அதிகமா மாங்குன்னு சாப்பிட வச்சு கடைசியில கண்ணு காதெல்லாம் ரத்த ஊத்தி அந்த பயலோட சோழி முடிஞ்சு இவன் இறந்து போன அடுத்த நிமிஷமே மறுபடியும் நரகத்துக்கு இந்த ஆன்மாக்கள் போகுது. ஆக்சுவலா இது எல்லாமே கிம் செட் பண்ணி வச்ச மாதிரி தான் நடக்குது. லீ இறந்து போனதை பார்த்து அவனோட அல்லக்கை பயந்து நேரா ஸ்டேஷனுக்கு ஓடி வருவான். அந்த பேய்கள் என்ன கொல்ல பாக்குதுன்னு கால்ல விழுந்து கெஞ்சுவான். கேடு பையனாலையும் பேய்களை பார்க்க முடியும்ல. சோ வாசல் கிட்ட பேய் நிக்கிற விஷயத்த பார்த்து, எலை நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா ஒண்ணு, அந்த ஜென் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு சொல்றியா? ஐயா சொல்றேன்னு இவன் லொகேஷனை சொன்னதும் போதும் இவன் அப்படியே ஹீரோக்கு ஷேர் பண்ணிட்டான். நேரா ஜென் இருக்கக்கூடிய அந்த பங்களாவுக்கு வந்ததுமே ஜென் உள்ள பூந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இந்த பார் தம்பி, என்ன நீ தோக்கடிச்சு என் பவர்ஸை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நான் ரொம்ப நல்ல பையனா அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த கிம் இருக்கானே, அவன் என்ன தேடி வந்தான். இறந்து போன என் மகளோட ஆன்மாவையும் மருமக பிள்ளையோட ஆன்மாவையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து என்னையே மிரட்ட ஆரம்பிச்சான். நான் சொல்ற வேலைகளை நீ பார்க்கல, இந்த ரெண்டு பேரோட ஆன்மாக்களையும் அழிச்சிருவேன், மறுபிறப்புங்கிற ஒண்ணு இவங்களுக்கு கிடைக்காமையே போயிடும்னு என்ன கட்டாயப்படுத்தி ஒரு சில வேலைகளை செய்ய வச்சான். என்னால அதை மறுக்க முடியல. நானும் அதை ஏத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, நீ என்கிட்ட இருந்து பறிச்ச என்னோட மந்திர ஆயுதம் அது அவனோட கைக்கு எப்படி போச்சுங்கிற விஷயமும் எனக்கு தெரியல. லாஸ்ட்ல அந்த ஆயுதத்தை வச்சு என்ன தாக்கும் போது தோ என் உடம்ப பாரு, உயிர் இல்லாத ஒரு பிணமா தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல நான் இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல. என் மருமக பிள்ளைய காப்பாத்துறதுக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும்னு மந்திர ஆயுதங்களை வர வச்சு தான் கைய கட் பண்ணும் போது அதுக்குள்ள இருந்து தீய அசுர ஜந்துக்கள் வெளியில வந்த ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்குது. முன்ன விட இந்த ஜின்னுக்கு அளவுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கு. சோ கண்டிப்பா இவனை எதிர்த்து சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பங்களாவை விட்டு வெளியில போலான்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் கதவெல்லாம் லாக் ஆயிடுச்சு. மாங்குன்னு ரெண்டு பேரும் அடிச்சு பாடுங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல காயம்பட்ட ஹீரோ சுருண்டு விழுந்துட்டான். மொத்த பேய்களும் நகர முடியாம இவன் கையையும் காலையும் லாக் பண்ணிடுச்சு. ஜென் இதான் சாக்குன்னு ஹீரோவை கொல்ல வரும்போது கடைசி நிமிஷத்துல இவன் பாக்கெட்ல இருந்த 9 டிராகன்ஸோட நெருப்பு சக்திய டப்புன்னு வாய்க்குள்ள போட்டுருவான். அவ்வளவுதாங்க. அந்த ஒட்டுமொத்த இடம் ஃபுல்லாவே நெருப்பு டிராகன்ஸா பறக்க ஆரம்பிக்குது. அதுல ஒண்ணு நேரா பறந்து வந்து ஜென்ன போட்டுதல்ல, சாக போற கடைசி நிமிஷத்துல இந்த நாள் வருங்கிறது எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, அந்த கிம்மன் நீதான் தடுக்கணும். நரகத்தோட வாயில திறக்க போறான், அதோட மையத்தை கண்டுபிடிச்சு அழிச்சிருன்னு சொல்லிட்டு ஜென்னோட உருவம் அப்படியே மறைஞ்சு போயிடும். இப்ப இந்த பயலோட ஆன்மாவுமே நரகத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் ஹீரோ நேரா வீட்டுக்கு வரும்போது உடம்புல எக்கச்சக்கமான காயங்கள். நல்ல வேலை கேடி பையனும் மத்தாளுங்களும் ஒன்னா சேர்ந்த தாமரை விதைகளையும் தண்டுகளையும் சாப்பிட கொடுக்கும் போது ஹீரோவோட காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நொடி பொழுதுல குணமாகுது. அப்ப மறுபடியும் நெசா கிட்ட இருந்து ஒரு துண்டு சீட்டு வந்திருக்கு. படிச்சு பார்க்கும்போது உன்னோட பலத்தை அதிகப்படுத்த புத்தர் மலையோட உச்சிக்கு ஏறு அப்படின்னு போட்டிருக்கு. கட் பண்ண பிளாஷ்பேக்ல இந்த புத்தர் மலையோட உச்சியில தான் நம்ம ஹீரோ ஜென் கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட ஆயுதங்களையும் அவனோட தீய சக்திகளையும் ஒரு மந்திர பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருந்திருப்பான். திரும்ப அதே இடத்துக்கு நம்ம கேடி பையன் கூட வரும்போது அங்க ஒரு மந்திர பெட்டி இருக்கு. பாஸ்வேர்டை போட்டதும் போதும் உள்ள இருந்து பொதன்னு லட்சக்கணக்கான சாக்லேட்ஸ் அப்படியே மலையா பொழிய ஆரம்பிக்குது. சடனா அதுக்குள்ள இருந்து வெள்ள ஒரு பேய் அப்படியே வெளியில வருது. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனுக்கு சாக்லேட்டை கொடுத்து, ஆமா உன்னை யார் அடைச்சு வச்சா அந்த ஜென்னான்னு கேட்டா அவன் ஆமாங்கிறான். ஓ அப்படின்னா அவன் எனக்காக தான் உன்னை அந்த பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சானா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டா ஆமான்னு தலையாடிட்டு ஊ மெங்ஸோ அப்படின்னு ஒரு ஆளோட பேரை சொல்லுது. சந்தேகத்துல போலீஸ் டிபார்ட்மெண்டோட டேட்டா பேஸ்ல செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கிம் இருக்கா இல்லையா, இவனோட உண்மையான பேர் தான் ஊ மெங்ஸோ. இவனுக்கு சரியா 16 வயசு இருக்கும்போது தன்னை விட வயசுல மூத்த பொண்ணை வலுக்கட்டாயமா கெடுத்து அவளை கொடூரமா கொலையும் பண்ணிருக்கான். கூடவே தற்போதைக்கு தன்னோட பேரை கிம்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்கிற விஷயமும் இப்பதான் நம்ம ஆளுங்களுக்கு தெரிய வருது. அதே டைம்ல தாராவோட அப்பா இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் வீட்டுக்கே போகல, தான் பொண்ணு எப்ப வருவான்னு போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப திடீர்னு அவருக்கு ஒரு கால் வருது. பேசுறது வேற யாரும் கிடையாது, இந்த கிம் தாங்க. பாருங்க, இந்த போலீஸ் டீமை சேர்ந்தவங்க கண்டிப்பா உங்க பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. நான் சொல்ற அபார்ட்மெண்ட்டுக்கு போங்க, அங்கதான் உங்க பொண்ணு இருப்பான்னு இவன் ஏதோ ஒரு பிளான் போட்டு தாராவோட அப்பாவை அனுப்பி வைக்கிறான். அடுத்து ஹீரோ கிட்ட ஒரு வக்கீல் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க சொல்லக்கூடிய அந்த கிம்ங்கிற ஆளு தான் குற்றத்தை பண்ணதுக்கு அப்புறமா அவன் ஒரு பெரிய பணக்காரங்கிற காரணத்தால செல்வாக்க பயன்படுத்தி நீதிபதியை மிரட்டி ரொம்ப ஈஸியாவே 4 வருஷத்துக்கு அப்புறம் தப்பிச்சு வெளியில வந்துட்டான். கேடி பையனும் கிம்முக்கு யாரு தீர்ப்பு வழங்கினாங்கன்னு பேரை பார்க்கும்போது அதுல வாங் அப்படின்னு போட்டிருக்கு. பயபுள்ளிக்கு சம ஷாக்கு. ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆக்சுவலி அந்த கிம்முக்கு தீர்ப்பு வழங்கினது வேற யாரும் கிடையாது, எங்க அப்பாவான வாங் தான். எனக்கு தெரியும், எங்க அப்பா ஒரு நல்ல மனுஷன், எப்பவுமே தப்பான முடிவுகளை எடுக்கவே மாட்டாரு. ஆனா இவனுக்கு தீர்ப்பு வழங்கினதுல நிம்மதி இல்லாம போனதாலேயோ என்னமோ அடுத்த சில மாதங்கள்லயே தான் வாழ்க்கையை வெறுத்து
தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு அந்த கிம்மோட அப்பாவுக்கு கீழே பிஏவா வேலை பார்த்த ஒரு லேடிய பார்க்க வந்திருக்காங்க. கிம்ம பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்கும்போது பதிலுக்கு அந்த அம்மா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கிம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அவளை கொலை பண்ணிருப்பான் இல்லையா, அந்த பொண்ணோட தாத்தாவோட ஆன்மா இவன் சிறைக்குள்ள இருந்த டைம்ல அவனுக்கு முன்னாடி வந்து அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கு. அந்த ஒரு காரணத்தாலேயே பூமியில வாழும் போதும் சரி, இறந்த நரகத்துக்கு போகும் போதும் சரி, தானும் தன்னோட ஆன்மாவும் பாதுகாப்பா இருக்கணும்னு வெவ்வேறு ஊர்களுக்கு பயணம் பண்ணி நிறைய மந்திர தந்திரங்களை கத்துக்க ஆரம்பிச்சான். அது மூலமா தன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த தாத்தாவோட பேயவும் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்தான். கடைசியில இந்த கிம் தேவையில்லாத நிறைய வேலையை பார்த்தான்னு அப்பா பிள்ளை கடையிலேயே சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட வேலையும் போயிடுச்சுன்னு பிஏ சொல்லுவாங்க. கட் பண்ண இதே டைம்ல இந்த தாராவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரு கிம்மோட பேச்சை கேட்டு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்க இருந்த ஒரு பயலை அடிச்சு கொண்டு வந்திருக்காரு. பாருங்க, இந்த பைய தான் என் பொண்ணை ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான்னு அவன போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒப்படைச்சிருக்காரு. ஆக்சுவலா ஹீரோ ஜென்னோட கதையை முடிச்சிருப்பான்ல, அந்த பங்களாவே ஆக்சுவலா கிம்முக்கு சொந்தமானத. சோ இப்ப அவனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அவன் ரொம்ப சிம்பிளா, ஏப்பா அந்த வீட்டை வாங்கி போட்டு பல வருஷங்கள் ஆகுது, உள்ள எவன் போறான் வாரான்னு பாக்குறதா என் வேலை, திருட்டு பைய எவனாவது உள்ள போனா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமான்னு ரொம்ப ஈஸியா பேசிட்டு வெளியில வருவான். ஹீரோ உள்ள போந்து, நீ அப்பாவைய நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த ஜென்னை நீ தான் கண்ட்ரோல் பண்ணன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். சிரிச்சுக்கிட்டே கிம்மோ, ஆமா இப்ப அதுக்கு என்னங்கிற, கவலைப்படாத, எனக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும் இந்த ஆட்டோ நிக்காத. கடுப்பான ஹீரோவும், இங்க பாரு உனக்கு நான் தானே தேவை, உனக்கு ஓகே நான் சொல்லு, உன் கூட சண்டை போட நான் தயாரா இருக்கேன், அதை விட்டுட்டு அப்பாவி மக்களை காயப்படுத்தாத, ஆனா போடாங்கிட்டு உன்னால ஆனதை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கிம் நேரா தன்னோட பாருக்கு வந்தவன் ஒரு மந்திர தூபத்தை அப்படியே எரிக்கிறாங்க. அதே டைம்ல ஹீரோயின் அபார்ட்மெண்ட்ல இருந்து வீட்டுக்கு போலாமேன்னு கிளம்புவா. சடனா என்னாச்சுன்னு தெரியல, ஒரு சிகப்பு நிற துணி அவ மேல படுத அடுத்த நிமிஷமே கிம்மோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க அந்த சிகப்பு பேய் இப்ப ஹீரோயினோட உடம்புக்குள்ள வந்துருச்சு. திரும்ப இவ நேரா மாடிக்கு நடக்க ஆரம்பிக்கிறா. சந்தேகத்துல வாட்ச்மேனும், செல்லம் இப்பதானமா வீட்டுக்கு போன, என்ன அதுக்குள்ள வந்துட்டேன்னு அவளை தடுக்க நினைக்கும் போத சிகப்பு பேய் மூஞ்ச காட்டி பயமுறுத்துது. அது மட்டும் கிடையாது, ஹீரோயின் உடம்ப கண்ட்ரோல் பண்ணி மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்து அவளை அங்கிருந்து குதிக்க வைக்கலான்னு பாக்கும். நல்ல வேலை, சரியான டைம்ல உள்ள வந்த ஹீரோனை காப்பாத்தி அவ உடம்புக்குள்ள இருந்த சிகப்பு பேயவும் விரட்டிட்டான். இவ்ளோ ஆனதுக்கு அப்புறம் நம்மால் சும்மா இருப்பானா, நேரா கிம்மோட பாருக்கு வந்தவன் அந்த பயல வளைச்சு புடிச்சு, உனக்கு என்னடா தேவை, பெருசா ஒண்ணும் இல்ல, நீ எப்படி இருக்கன்னு பாக்குறதுக்காக என்னோட சிகப்பு பேய் அனுப்பி வச்சேங்கிறான். என்ன சுத்தி இருக்க ஆளுங்க மேல கைய வச்ச உன்னை கொன்றுவேன் மிரட்டுவான். கொல்லுப்பா கொல்லு, உன்னால முடிஞ்சா பண்ணு, ஆனா அப்படி பண்ணும்போது உன்னோட பாவங்கள் தான் அதிகமாகும். இவனுங்க பேசிட்டு இருக்க அதே டைம்ல அந்த இடத்துக்கு கேடி பையன் வந்துட்டான். சண்டையை தடுத்துட்டு, கிம்மு நீ இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்பா, நீ ஒரு அப்பாவி, நீ ஒரு கோலை, அப்படி இப்படின்னு ரெண்டுக்கு மூணா பேசும்போது, ஏய் யார பார்த்து கோலன்னு சொன்ன, அந்த ஜென்னை வச்சு நான் தான் லாங்கோட கேங் மொத்தத்தையும் அழிச்சேன், இப்ப என்ன பண்ண முடியும் உன்னால, சரதான் போங்கடான்னு திட்டி விட்டுருவான். ஆரம்பத்துல கேடி பையன் அமைதியா வந்தாலும் கூட இவன் மறைச்சு வச்சிருந்த ஒரு சின்ன மைக்ல லாஸ்டா கிம் பேசின விஷயத்த ரகசியமா ரெக்கார்ட் பண்ணிட்டான். இந்த ஒண்ணு போதும், இத வச்சு அவ வீட்டை சல்லடை போட்டு சலிக்கிறேன் பாருன்னு தான் போலீஸ் டீம் அங்க அனுப்பி வச்சுட்டான். ஃபுல்லா தேடி பார்க்கும்போது ஆபீசருக்கு ஒரு வித்தியாசமான சிலை கிடைக்குது. ஆக்சுவலா இதுக்குள்ளதான் சின்ன வயசுல கிம்ம டார்ச்சர் பண்ண அந்த தாத்தாவோட ஆன்மா இருக்கு. சரி எப்படி இருந்தாலும் இது ஒரு ஆதாரமாச்சு, எதுக்கு இருக்கட்டுமேன்னு வீட்டுக்கு கொண்டு வந்து பாதுகாப்பா வச்சிருவான். அதுக்கப்புறம் ஒரு மேப் எடுத்து சமீபத்துல ஜென்னால கடத்தப்பட்ட இறந்து போன ஆட்கள் இருப்பாங்கல்ல, கரெக்டா அந்த இடத்தையெல்லாம் மார்க் பண்ணும்போது அப்பதான் ஹீரோவுக்கு செம ஷாக்கு. எல்லா இடங்களையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு மந்திர வேர்டா ஃபார்ம் ஆகுது. அதாவது நரகத்தோட கதவை திறக்கிறதுக்கான மந்திர வார்த்தை. ஆனா இந்த வார்த்தை இன்னும் முழுமையடையல. ஒருவேளை அடுத்து அந்த கிம் கொல்ல போறது கோல்டன் லேக்க சேர்ந்த ஒரு ஆளாதான் இருக்கணும். கேடு பையனும், ஏடா அங்க ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கு, எங்க எப்ப கொலை நடக்கும்னு யாருக்கு தெரியும், எனக்கும் அதான் புரியல, ஆனா கண்டிப்பா நமக்கான நேரம் இருக்கு, அதுக்குள்ள உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். கட் பண்ண அடுத்து கிம் தான் பவர்ஸ் வச்சு நரகத்தோட அரசனான வில்லங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு அந்த பையனும், இங்க பாரு ஜென் இறந்து போயிருக்கலாம், அவன் ஒரு அடி முட்டாள், ஆனா இப்ப நான் உன்னை முழுசா நம்புறேன், கிரகணத்துக்குள்ள இந்த சடங்கு முழுமையடையணும், முக்கியமா ஹீரோ கிட்ட இருக்க அந்த மந்திர பேப்பர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எப்படியாவது நீதான் தீக்க வைக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஹீரோவின் உடம்புக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயம் இப்ப வரைக்கும் ஹீரோவுக்கு தெரியாது, அது ரகசியமாவே பாதுகாக்கப்படணும். ஏன்னா ஒவ்வொரு நாள் நைட்டும் ஹீரோயின் உடம்புக்குள்ள நாம தீய சக்தியை மறைச்சு வச்சிட்டு இருக்கோம். நான் வெளியில வந்து என் பவர்ஸ் முழுமையடைறதுக்கான முக்கிய காரணம் அது ஹீரோயின் உடம்புக்குள்ளதான் இருக்கு. இப்ப வில்லன் பேசிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போனதுமே கிம் தான் பவர்ஸ் வச்சு நரகத்துல இருக்க ஒரு சில அரக்க மிருகங்களுக்கு உயிர் கொடுக்கிறான். கட் பண்ணா காலையில விடியுத ஒரு சாதாரண ஆளை போல மீன் பிடிக்க வந்த கிம் ஒரே தூண்டில்ல 2 மீனை பிடிக்கிறான். பக்கத்துல மீன் பிடிக்கிற ஒரு கேங்ஸ்டருக்கு இதை பார்த்து ஷாக்கு. பரவாயில்லையே நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்க. கிம்மோ சிரிச்சுக்கிட்டே, இந்த பாரு உனக்கு அதிர்ஷ்டம் தான் தேவைன்னா
என்கிட்ட ஒரு மந்திர டாலர் இருக்கு, இதை நான் உனக்கு கொடுத்தேன்னு வைய அதிர்ஷ்டம் சும்மா கொட்டோன்னு கொட்டும். ஆனா ஒண்ணு, அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு வேலை பார்த்தாகணும். யோசிக்காம கேங்ஸ்டரும் இந்த டீலுக்கு ஓகே சொல்லுவான். அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு அந்த கிம்மோட வீட்ல இருந்து ஒரு சிலை கிடைச்சிருக்கும் இல்லையா, அதை ஒரு டப்பாக்குள்ள அடைச்சு எங்கேயாவது ஒளிய வச்சா பரவாயில்ல, ரொம்ப கேஷுவலா ஒரு டேபிளுக்கு மேல வச்சுட்டு வெளியில வரும்போது ஏதோ ஒரு ஞாபகத்துல கதவை ஒழுங்கா கூட லாக் பண்ணாம நம்மால அப்படியே கிளம்பிடுவான். அப்ப அதே டைம்ல கேங்ஸ்டர் வாங்கின அந்த லாக்கெட் இருக்கு இல்லையா, அதை இப்ப பில்லிங்கிற ஒரு ஆள் மாட்டிக்கிட்டு ஹீரோவோட அபார்ட்மெண்ட்டுக்கு வருவான். அந்த லாக்கெட்டோட அதிர்ஷ்டத்தாலேயோ என்னமோ அங்க இருக்க வாட்ச்மேன் கூட இந்த பயலை கவனிக்கல. ஹீரோ கதவுலயே சாவியை வேற வச்சுட்டு போயிருப்பா இல்லையா, சோ அசால்ட்டா உள்ள வந்தவன் டேபிளுக்கு மேல இருந்த கிம்முக்கு சொந்தமான மந்திர சிலையோ எடுத்துட்டான். வேலையை பக்கவா முடிச்சிட்டு கேங்ஸ்டர் கிட்ட சிலையை கொடுக்கும் போது, தலைவரை நினைச்சு பாக்குறத விட இந்த டாலருக்கு நிறைய பவர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், யாருக்கிட்டையும் இன்னைக்கு நான் மாட்டவே இல்ல, நடந்த சம்பவங்கள் எல்லாமே எனக்கு அதிர்ஷ்டத்தை மட்டும் தான் கொடுத்துச்சு, அப்படின்னா நீயே இதை வச்சுக்கோன்னு கேங்ஸ்டர் சொல்லுவான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் கேடு பையனும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த சிலை திருடு போயிருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு பாவம் ஹீரோ அப்படியே கடுப்புல உட்காந்துருப்பான். ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லது என்ன அப்படின்னா, வந்த அந்த திருட்டு பைய பில்லி இருக்கா இல்லையா, அவனோட கைரேகை இந்த வீடு ஃபுல்லா இருந்ததால அவ யாரு என்னங்கிற விஷயத்த ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டானுங்க. அந்த பைத்தியக்காரன் 1 நம்பர் சூதாட்டம் ஆடக்கூடிய ஆளு. சோ ஒரு கேமிங் ஷாப்புக்கு வருவாங்க. கெஸ் பண்ண மாதிரி அவன் இங்கதான் இருக்கான். இவன் விளையாடக்கூடிய கேம் எதுவா இருந்தாலும் சரி, அதுல பணம் சும்மா கொட்டுன்னு கொட்டுது. தம்பி நாங்க போலீஸ், நீ மாடிக்கிட்டேன்னு அந்த பையில லாக் பண்ணா அவன் ஆளவராச்சாமின்னு தெரிச்சு ஓடுவான். பிடிக்க பார்த்தா கேடி பைய சில்லறையில கால வைக்க சறுக்கிக்கிட்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். சரின்னு மறுபடியும் எழுந்து ஓடும் போது ஒரு ஆளு பாக்ஸிங் கேமுக்காக கைய ஓங்கி குத்தலாமே ட்ரை பண்ணும்போது கரெக்டா கேடி பையன் தலைய உள்ள விட்டான். அப்புறம் என்ன, கபாலமே கலங்குற அளவுக்கு மண்டையில ஒரு பஞ்சு. இதே மாதிரியே அடிமேல அடி வாங்க கடைசியில அந்த பில்லி பையன் அதிர்ஷ்டத்தாலேயே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இன்னொரு பக்கத்துல தாராவோட அப்பாவுக்கு மறுபடியும் கிம் கால் பண்ணுவான். என்னையா பெருசு, உன்கிட்ட உன் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தவனை ஒப்படைச்சா, அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்க. ஆனா பாரு, இப்ப அவன் ரொம்ப கேஷுவலா வெளியில வந்துட்டான். தம்பி நீ யாரு என்னன்னு தெரியலப்பா, ஆனா போலீஸ் அவனை விசாரிச்சு பார்க்கும்போது அவனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லன்னு நல்லா கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அட பாவி, போலீஸ் யாருக்கு சாதகமா இருக்காங்கன்னு கூட உனக்கு தெரியல. சரி பரவாயில்ல விடு. தப்பிச்சு போன அந்த கடத்தல்காரன் இப்போ உன் பொண்ணை சாகடிச்சு பக்கத்துல இருக்க கடற்கரை பக்கமா வீசிருக்கான். உன் பொண்ணு உடம்ப பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் நான் சொன்னது உண்மைங்கிறத நீ நம்புவ. பதறி போன தாராவோட அப்பாவும் காலை கட் பண்ணிட்டு திபுன்னு ஓடுவாரு. அதே டைம்ல நம்ம போலீஸ் டீமுக்குமே ஒரு இறந்து போன பெண்ணோட உடல் கிடைச்சிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ஆனா பாருங்க, அந்த பெண்ணுக்கு தலை இல்ல. நேரத்துக்குன்னு அங்க தாராவோட அப்பா வந்துருவாரு. அட கடவுளே, இந்த ஆள் இப்படி இங்க வந்தாருன்னு அவரை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும்போது, என்ன விடுங்கயா, என் பொண்ணு தானே இறந்து போயிருக்கா. சார் அவசரப்படாதீங்க, அது உங்க பொண்ணுன்னு கன்ஃபார்மே ஆகல. இல்ல நீங்க போய் சொல்றீங்க, அந்த குற்றவாளி தப்பிச்சு போனதாலதான் இது எல்லாமே, நீங்க ஒரு உதவாக்கற அது இதுன்னு பச்சையா திட்டுவாரு. அப்படியே இந்த பக்கத்துல இந்த கிம் இருக்கான் இல்லையா, மறுபடியும் அந்த கேங்ஸ்டருக்கு கால் பண்ணி உனக்கு கிடைச்ச அந்த மந்திர சிலைய பாதுகாப்பா வச்சுக்கோ. அதே டைம்ல நேரா ஹீரோ தங்கி இருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவன் கதையை முடிச்சிருங்கன்னு உத்தரவு கொடுக்குறான். கட் பண்ணா இதே டைம்ல அபார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. அப்ப மரியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்க வருவா. ஓ, இப்ப நீதான் ஹீரோ கூட சுத்திட்டு இருக்கல, உன்னை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்க. ஏன்னா ஹீரோ எந்த ஒரு பொண்ணு கூடயும் அவ்வளவு சீக்கிரம் பழக மாட்டான். ஏன்னா கடந்த காலத்துல அவனுக்குன்னு ஒரு காதலி இருந்தா, உயிர்கொல்லி நோயால பாதிக்கப்பட்டு பாவம் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அப்புறம் உன் தலைய பார்க்கும் போது அது ஒரு விக்கு மாதிரி ஃபீல் ஆகுது. ஒருவேளை உனக்கு ஏதாவது நோய் இருக்கா என்ன? ஆமா எனக்கு கேன்சர் இருக்கு. பரவாயில்லையே, இது தெரிஞ்சும் கூட ஹீரோ உன்கிட்ட பழகுறான் அப்படின்னா உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பவுமே அவனோட நம்பிக்கையை கெடுத்துறாத. கட் பண்ண இதே டைம்ல நம்ம ஹீரோ நரகத்துக்கு வந்திருக்கான். அப்ப நெஜா கூண்டுக்குள்ள இருக்க இவனோட அம்மா அப்பாவை காட்டும் போது முன்ன இவங்க நெருப்பு கட்டிகளை சாப்பிட்டு இருப்பாங்கல்ல, இப்ப அந்த தண்டனைக்கு பதிலா பீச் ஓரத்துல பார்ட்டி பண்ற மாதிரி ஜம்முன்னு 2 சேரை போட்டு பக்கத்திலேயே டிவியில புரோகிராம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. பாத்தியாப்பா, நீ 10 வருஷமா எனக்கு வேலை பார்த்ததால அவங்களுக்கான தண்டனைகளை குறைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், நீ மட்டும் எப்படியாச்சும் அந்த நரகத்தோட வில்லனை மட்டும் அழிச்சிட்டேன்னு வையேன், சத்தியமா உங்க அம்மா அப்பாவுக்கு மறுபிறப்புக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் இல்லூஷன்ல பார்த்து முடிக்கிற அதே டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோயின் வருவாங்க. ஹீரோ நீ சீக்கிரம் என் கூட வந்தாகணும், கீழே ஏதோ சண்டை நினைக்கிறேன். என்னன்னு பார்க்கும்போது இந்த கேங்ஸ்டர் பயலுங்க இருக்காங்க இல்லையா, அவனுங்க தாங்க ஒரு 10-15 பேரு கையில வெப்பன்ஸோட நம்ம வாட்ச்மேன் தாத்தாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோ சும்மா இருப்பானா, உருட்டுக்கட்டையை வச்சு ஒவ்வொருத்தனையும் விரட்டி எடுத்துட்டு இருக்கான். அப்ப ஒரு ரவுடி பையன் நம்ம ஹீரோவை அடிக்கிற மாதிரி கைய வாங்கிட்டு திடீர்னு அவங்க அழிய போட்டு அடிக்கிறான். என்னடான்னு பார்த்தா நம்ம கண்ணாடிக்காரர் இருக்கா இல்லையா, அவனோட வேலைதான் இது. அதுக்கப்புறம் அபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மத்தாளுங்க இங்க வருவாங்க. ரவுடி பசங்க இதை பார்த்து பயந்து அங்க இருந்து தெரிச்சு ஓடியே விடுவானுங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க வந்து கேடி பையனும், ஏப்பா இன்னைக்கு பீச் ஓரத்துல ஒரு பெண்ணோட உடலை நாங்க கண்டுபிடிச்சோம், ஆனா அது அந்த தாரா
இருக்காவாங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகல. பதிலுக்கு ஹீரோவும் இங்க பாரு 3 நாளைக்கு அப்புறமா கிரகணம் வரப்போகுது, கண்டிப்பா அந்த டைம்ல கிம் நரகத்தோட கதவுகளை திறந்து நரக அரசனை விடுதலை பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். நான் மேப்பை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். என் கணிப்பு சரியா இருந்தா நரகத்துக்கான போர்ட்டல் கரெக்டா இந்த அபார்ட்மெண்ட்ல தான் ஓபன் ஆக போகுது. இத சொல்லி முடிச்சிட்டு அங்க இருக்க மொத்த பேருகிட்டயும் இவ்வளவு நாளா நீங்க காட்டின அன்புக்கும் அக்கறைக்கும் நன்றி, ஆனா இப்ப அதையெல்லாம் தாண்டி நீங்க எல்லாருமே இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு அடுத்த 2 நாளைக்குள்ள எங்கேயாவது கிளம்பி ஆகணும். ஏன்னா நரகத்தோட அரசனுக்கும் எனக்கும் ஒரு முடிக்க வேண்டிய கணக்கு இருக்கு. பதிலுக்கு மத்தாளுங்களும் ஏப்பா எங்களுக்கு நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்ப, உன்னை நான் எப்படிப்பா தனியா விட முடியும்? இந்த பாருங்க, நெசா எனக்கு அதுக்காக தான் வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. இது தெய்வ சக்திக்கும் தீய சக்திக்கும் எதிரான போர். இதுல உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஒருவேளை நான் சண்டையில ஜெயிச்சா மறுபடியும் உங்களை இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுவேன். அப்படி இல்லன்னா நிரந்தரமா நீங்க இந்த பக்கமே வரக்கூடாது. வேற வழி இல்லாம மொத்த பேருமே இதுக்கு சரின்னு சம்மதிக்கிறாங்க. கட் பண்ண இதே டைம்ல இந்த தாராவோட அப்பாவை கிம் பார்க்க வந்திருக்கான். என்ன சார், உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த அந்த கொலைகாரன் எங்க இருக்கான்னு தெரியணுமா? கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்காக ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும். இந்த மாதிரி பேசி அவரோட மைண்ட மாத்துறாங்க. அடுத்து ஹீரோவும் கேடி பையனும் டாம பார்க்க வந்திருக்காங்க. லாஸ்டா பில்லி ஒரு மந்திர தாயத்தை போட்டிருப்பான்ல, அது என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. பதிலுக்கு டாமும் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊருக்குள்ள இதே மாதிரியான மந்திர தாயத்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அது உண்மையாவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், ஆனா அது ரொம்ப நாளைக்கு கிடையாது. உங்ககிட்ட இருக்க அதிர்ஷ்டம் காலியாகிற வரைக்கும் மட்டும்தான். ஓ அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள், அதிர்ஷ்டம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு துரதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்ப இவங்க பேசிக்கிறதுக்கு ஏத்த மாதிரியே பில்லிக்கு இருந்த அதிர்ஷ்டம் எல்லாம் காலி ஆயிடுச்சு போல. சாதாரணமா நடந்தா கூட கக்கால கால வைக்கிறது, ரோட்ல போற வண்டி தண்ணியை இந்த பய மேல பீச்சி அடிக்கிறதுன்னு எல்லாமே கெட்ட சம்பவங்களா நடக்குது. அதையெல்லாம் தாண்டி ஒரு டாக்ஸியை பிடிச்சு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா பாதியிலேயே அந்த வண்டி ரிப்பேர் ஆகி நிக்குது. அதுவும் எங்க, நம்ம ஹீரோவுக்கும் கேடி பையனுக்கும் முன்னாடி. ஓஹோ, இதுக்கு பேரு தான் துரதிர்ஷ்டமானு அந்த பில்லி பையட கொத்தா தூக்கிட்டானுங்க. உள்ள வச்சு விசாரிக்கும் போது இதை செய்ய சொன்னது கேங்ஸ்டர் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. உடனே நேரா அந்த பயலுங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்த ஹீரோவும் ரொம்ப ஈஸியாவே கேங்ஸ்டர் பயல அடி அடி நடிச்சு அவங்கிட்ட இருக்க கிம்முக்கு சொந்தமான மந்திர செல இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு அந்த பயலுங்க மொத்த பேரையும் கைது பண்ணிட்டானுங்க. இன்னொரு பக்கத்துல தாராவோட கேஸ்ல சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் ஆன ஆள் இருப்பா இல்லையா, இப்ப அவனை தாராவோட அப்பா மறந்திருந்த கத்திய வச்சு குத்தி சோழிய முடிச்சிட்டாரு. இந்த விஷயம் கேடி பையனுக்குமே தெரிய வருது. கொலை நடந்த இடம் எதுன்னு பாக்கும்போது இவங்க சொன்ன மாதிரியே அந்த கோல்டன் லேக் பக்கத்துல தான் இருக்கு. அவசர அவசரமா தாராவோட அப்பாவோட போன் எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணிட்டு நேரா அந்த பில்டிங்க்கு பக்கத்துல வரும்போது மாடியில தாராவோட அப்பா வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நிப்பாரு. அதுவுமே இந்த கிம்மோட வேலை தான். ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் மக்களும் இறந்து போன தாராவை பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல தாராவோட அப்பா தான் உயிரை விட்டாகணும். ஏன்னா அப்பதானே மக்கள் இத ஒரு பெரிய நியூஸா பாப்பாங்க. தான் பொண்ணே போனதால இதுக்கு மேல தனக்கு எதுக்கு இந்த உயர்னு இந்த நைனாவுமே கிம் சொன்ன விஷயத்துக்கு ஓகே சொல்லிருப்பாரு. உடனே அவரை காப்பாத்தலான்னு ஹீரோ வேக வேகமா ஓடும்போது லிப்ட் கிட்ட ஒரு ஆள் நிக்கிறாங்க. லிப்ட் வேலை செய்யலன்னு சொல்லுவான். அட போயான்னு சொல்லிட்டு படிக்கட்டுல வேக வேகமா ஓடி வந்த ஹீரோ, சார் அவசரப்படாதீங்க, இறந்து போனது உங்க பொண்ணுங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல, இறந்து போனது என் பொண்ணுதான், இதுக்கு காரணமான அந்த கொலைகாரனையும் நான் கொன்னுட்டேன். இல்ல, நீங்க குத்தி போட்ட ஆளு இன்னும் முழுசா சாகல, அவன் மருத்துவமனையில இருக்கான், கொஞ்சம் அமைதியா கேளுங்க. நானும் உங்கள மாதிரியே என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இந்த நிலைமையில வந்து நின்றுருக்கேன். ஒருவேளை நீங்க அவசரப்பட்டு இறந்து போனா கூட உங்களோட பாவம் உங்க பொண்ணுக்கு போகும், அவங்களுக்கு மறுபிறப்புங்கிற ஒண்ணு கிடைக்காது. நரகத்துல 2 பேருக்கும் தண்டனைகள் மட்டும்தான் மிச்சமா இருக்கும். இவங்க பேசுற இதே டைம்ல நம்ம கேடு பையனுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி இவங்களுக்கு கிடைச்ச பாடி இருக்கு இல்லையா, அது தாரா இல்லங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே இந்த விஷயத்த மாடிக்கு ஓடி வந்த கேடுப்பைய சொல்லும் போது அப்ப நைனா தான் பண்றது தப்புன்னு தெரிஞ்சு கீழே இறங்கலாமேன்னு ட்ரை பண்ணும்போது கிம் சும்மா இருப்பானா, தான் பவர்ஸை வச்சு அந்த ஆளை தள்ளிவிட பாப்பான். கடைசி நிமிஷத்துல ஹீரோவும் கேடுப்பையனும் அவரை காப்பாத்திடுவாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு கைவிடப்பட்ட கட்டடத்துக்குள்ள இருந்த மயக்க நிலையில இருந்த தாராவோட உயிரையும் நம்ம ஆளுங்க காப்பாத்திருக்காங்க. தான் புள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த நைனாவுக்கு நிம்மதியே வருது. கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன் அழுறாரு. அடுத்து ஏற்கனவே ஹீரோ சொன்ன மாதிரி அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே 1 by 1 காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. லாஸ்டா இந்த கடகராமா மட்டும் இருப்பாங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு இவ்வளவு நாளா பார்க்காம இருந்த இந்த அம்மாவோட தம்பிக்காரன் வருவான். ஒரு நிமிஷம் இவங்களுக்கு அழுக தாங்கல. ஏண்டா தம்பி, இவ்வளவு நாள் எங்கடா போன, இதுக்காகடா அக்காவை பார்க்க வரலன்னு கேட்பாங்க. மன்னிச்சிருங்க, நான் இவ்வளவு நாளா இங்கதான் இருந்தேன், உங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லுவான். எனக்கு தெரியும் அளவுக்கு அதிகமா நீங்க என்ன நேசிக்கிறீங்க, நான் இறந்து போன வழியவே உங்களால ஏத்துக்க முடியல, அதனாலதான் திரும்ப பேயா வந்து உங்க மனசை கஷ்டப்படுத்த விரும்பல. அக்கா, எங்க இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும், முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, நான் மத்த ஆன்மாக்களோட இங்கேயே இருக்கேன், தம்பியோட கடைசி ஆசையை நிறைவேற்ற அக்காவும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல கேடி பையன் அவசர அவசரமா ஹீரோ கிட்ட ஓடி வரான். எப்பா, நாம அந்த பெரியவரை காப்பாத்தின அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அதே கட்டடத்துல இருந்த ஒரு ஆளு குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். தோ இதான் அந்த ஆளுன்னு போட்டோவை காட்டும் போது ஆக்சுவலா ஹீரோ நைனாவை காப்பாத்த மாடிக்கு ஓடும் போது ஒரு ஆள் லிப்ட் கிட்ட நின்றுப்பான்ல, எக்ஸாக்டா அதே ஆள் தான் இது. அந்த கிம்முக்கு தேவையானது சாதாரண இறந்து போன உடல் மட்டுமே கிடையாது, ரொம்பவே துன்பத்திலையும் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆன்மாவோட இறப்பு. அப்படி பார்க்கும்போது 2ஆவதா இறந்து போன இந்த ஆளுமே தான் பிசினஸ்ல மிகப்பெரிய நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு
அழிச்சிட்டு அந்த வேதனைகளை தாங்க முடியாம தான் தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாரு. கடைசியில கிம் எதிர்பார்த்த மாதிரியே இவன் தேவையான பலிகளை கொடுத்ததால இவன் உருவாக்கி வச்சிருந்த அந்த மந்திர சக்கர வியூகம் இப்ப அது முழுமையடைஞ்சிருச்சு. நரகத்தோட கதவுகள் திறக்குத, வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான மின்னல் அப்படியே கிம் உடம்புக்குள்ள பாஞ்சு இப்ப அவனுக்குள்ள நரகத்தோட அரசன், அதாவது கதையோட வில்ல வந்துட்டான். இத தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய கேடி பையனும் ஹீரோவும் நாளைக்கு நமக்கு மிகப்பெரிய சண்டை நடக்க போகுதுன்னு சொல்லுவான். அடுத்த நேரம் அபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது அங்க கரெக்டா ஹீரோயின் வருவா. ஏண்டி இந்த பாரு, இங்க இருந்த எல்லாரும் காலி பண்ணிட்டாங்க, நீயும் இருக்க கூடாது, முதல்ல வீட்டுக்கு போ. ஆனா ஹீரோனை பாருங்களேன், எனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியும், ஆனா உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு பொட்டல் காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு மரத்துக்கிட்ட கூட்டிட்டு வரா. என்னோட ஆசைகளை ஒரு துணியில எழுதி இந்த மரத்துல கட்டி விடுவேன். சுத்தி பாருங்க, இங்க இருக்க நிறைய மரங்கள் அழிஞ்சு போனாலும் கூட இந்த ஒரு மரம் மட்டும் இன்னும் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த மரத்தோட வேர்கள் தன்னோட நம்பிக்கையை விடல. அதே மாதிரி நீங்களும் உங்களோட நம்பிக்கையை விடக்கூடாது. இப்படி பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோவும் தங்கிட்ட இருக்க ஆயுதங்களை ஒன் பை ஒன்னா அடிக்கிட்டு தான் பவர்ஸ வச்சு மந்திர தங்க துகள்களை ஒரு பெயிண்ட போல மாத்தி ஆயுதங்கள்லயும் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க சுவர்கள் கதவுகள்னு எல்லா இடத்துலயும் எழுதி வைக்கிறான். ஹீரோயினுமே தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. சரிவா, டைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்புன. ஹீரோனை கூட்டிட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும்போது வாட்ச்மேன் போகாம இன்னும் இங்க இருக்காரு. யோ, நீ கிளம்பலையான்னு கேட்டா, எப்பா இது ஏன் வீடுப்பா, எப்படி என்னால போக முடியும், வாழ்வோ சாவோ அது இங்க மட்டும்தான். சரி இவங்கதான் அப்படின்னு பார்த்தா இங்க இருந்து வெளியில போன மொத்த பேருமே ஏதோ வசியம் செய்யப்பட்ட மாதிரி திரும்ப இதே இடத்துக்கு வந்திருக்காங்க. தான் பவர்ஸ வச்சு ஹீரோ அவங்களை நார்மல் ஆக்கும் போது தான் எப்படி இங்க வந்தோன்னு அவங்களுக்கே ஷாக்கு. எனக்கு புரிஞ்சு போச்சு, கண்டிப்பா இது அந்த கிம்மோட வேலையா தான் இருக்கும். வானம் இருட்டி போயிடுச்சு, இதுக்கு மேல வெளியில போனாலும் உங்களுக்கு ஆபத்து மட்டும்தான், சீக்கிரம் தேவையான ஆயுதங்கள் எடுத்துக்கோங்கன்னு மொத்த பேரையும் உள்ள கூட்டிட்டு போயிடுவான். நேரத்துக்குன்னு கிம் உடம்புக்குள்ள இருக்க வெள்ளம் தான் பவர்ஸ வச்சு ஹீரோவோட அபார்ட்மெண்ட்டுக்கு ஏவி விடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட இருக்கிறது மொத்தமா 8 டோக்கன் மட்டும்தான். சோ எல்லாத்தையும் பார்த்து பயன்படுத்தியாகணும், இல்லனா இவன் சோலியே முடிஞ்சு போயிடும். அப்பாவி மக்கள் எல்லாத்தையுமே ஒரு அறைக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு ஹீரோ வெளியில வரும்போது உடம்பு ஃபுல்லா நெருப்போட நரகத்தோட அரக்கர்கள் முன்னாடி வந்து நிப்பாங்க. பாக்குறதுக்கே நல்லா சர்வ லட்சணமா இருக்கு. ஒரு பேட்டை தூக்கிட்டு நம்மால சண்டைக்கு போவான். ஆனா அந்த அரக்கர்கள் நினைக்கிறத விட பயங்கரமானது. அடி அடி நடிச்சு அவன அப்படியே ஜன்னல் வழியா வெளியில வீசுது. சரி மந்திர பேப்பர்ஸ பயன்படுத்தலான்னு பெட்டியை திறக்க பார்த்தா அந்த அரக்க விடவே மாட்டாங்க. தப்பிக்க வழி இல்லாம நம்மால ஒரு இடத்துல லாக் ஆயிடுவான். இன்னும் நிறைய அரக்க ஜந்துக்கள் அங்க வருது. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா ஹீரோவோட சோலி முடிய போதுன்னு நினைக்கும் போது சரியான நேரத்துக்கு வந்த கேடு பையனும் ஆபீசரும் துப்பாக்கிய வச்சு அங்க இருக்க ஜந்துக்களை போட்டு தள்ளிட்டானுங்க. ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல. ஆமா, எப்படி உங்க தோட்டாக்களால அந்த மிருகங்கள் அழிஞ்சு போகுது? நெசாவுனுக்கு கடவுளா இருக்கலாம், அதே மாதிரியே எங்களுக்கு குவான் ஒரு கடவுள், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்த தோட்டாக்கள் ராயுது அப்படின்னா வாங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கலான்னு அரக்க ஜந்துக்களை ஒன் பை ஒன்னா சுட்டு சாகடிக்கிறானுங்க. ஆனா அந்த ஜந்துக்கள் எதுவுமே நம்ம ஆளுங்க ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ள மட்டும் வரவே முடியல. ஏன்னா சுவர்கள் ஃபுல்லாவே மந்திர எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அது மேல கைய வச்சாவே ஒவ்வொரு ஜந்துக்களும் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அரக்கர்கள் போலி வாய்ஸ்ல நம்ம ஆளுங்களை ஏமாத்துவாங்க. அவசரப்பட்டு ஒருத்தி கதவை கூட திறந்துருவா. அப்ப சரியான நேரத்துல உள்ள வந்த கேடி பையன் தான் துப்பாக்கியில சுட்டு நம்ம ஆளுங்களை காப்பாத்துவான். சடனா என்னாச்சுன்னு தெரியல, ஒட்டுமொத்த ஜந்துக்களும் அந்த இடத்த விட்டு திடீர்னு மறைஞ்சு போகுது. நடக்கிற எதுவும் புரியாத ஹீரோ திரும்ப அறைக்குள்ள வந்து எல்லாரையும் செக் பண்ணும்போது இங்க நம்ம ஹீரோனை மட்டும் காணோம். ஒரு சந்தேகத்துல நேரா ஹீரோவும் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பாக்கும்போது இவன் கெஸ் பண்ண மாதிரியே இங்கதான் ஒரு ஆளை போத்தி வச்சிருக்கானுங்க. முக்கியமா அந்த கிம் இருக்கான் இல்லையா, அந்த பயலுமே இங்கதான் இருக்கான். என்னப்பா ஹான், எப்படி இருக்க? சில வருஷங்களுக்கு முன்னாடி நீயும் நானும் சண்டை போடுறது ஞாபகம் இருக்கு, ஆனா இப்ப முன்ன விட உனக்குள்ள இருந்த திறமைகள் அதிகமான மாதிரி தெரியுது. சரி போனது போகட்டும், நீ நினைக்கிற மாதிரி இந்த ஹீரோயின் இருக்காளே இவ சாதாரணமானவ கிடையாது. ஒரு சின்ன ட்ரிக்க பண்ணி உன்கிட்ட அனுப்பி வச்சதே நான் தான். உன் கூடவே இவ்வளவு நாளா இருந்தாலும் கூட அவ உடம்புக்குள்ள என்ன மறைஞ்சிருக்குன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? ஒவ்வொரு நாளும் அவளுக்கே தெரியாம அவ உடம்புக்குள்ள என்னோட தீய சக்திகளை மறைச்சு வச்சேன். இப்ப அது ஒரு சக்தி வாய்ந்த கல்லீரலா உருமாறி இருக்கு. இது யாரு உடம்புக்குள்ள வச்சாலும் சரி அவங்களுக்கு அதீத பவர்ஸ் கிடைக்கும். அந்த கிம்முக்கு இந்த கல்லீரலை நான் அவனுக்கு கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தேன். ஆனா அதெல்லாம் பொய் தான். இதுக்கு உண்மையாவே தகுதியான ஆளு அது நீ மட்டும்தான். எவ்வளவு நாள் தான் நீயும் அந்த நெசாவுக்கு அடிமையா வாழ போற? நீ சம்மதிச்சா இன்னையில இருந்து என்னோட நண்பனா நீ இருக்க முடியும். நினைச்சு பார்க்க முடியாத பவர்ஸும் இது மூலமா கிடைக்கும். ஆனா கடைசி வரைக்கும் ஹீரோ முடியாதுங்கிறான். அட விருப்பம் உன்னோட தான்ப்பா. ஆனா ஒண்ணு, நான் இந்த கல்லீரலை வெளியில எடுக்கலனாலும் கூட ஹீரோயின் உடம்புக்குள்ள அது ரொம்ப பெருசா வளர்ந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுது. வேணாம், இப்படி எல்லாம் பண்ணாத, ஒழுங்கா அதை எடுத்துரு. அச்சச்சோ தம்பி அவசரப்படாத, நான் அதை எடுத்தாலும் கூட அவ பிழைக்க மாட்டா. ஏன் தெரியுமா? அவளோட கேன்சர் எல்லை மீறி போயிடுச்சு. அவ எப்ப வேணா இறக்கலாம். ஹீரோவுக்கு இதை கேட்டு ஷாக்கு. அப்பதான் நம்மளுக்கு டக்குனு ஒரு ஐடியா. இங்க பாரு, நீ சொன்ன டீலுக்கு நான் ஓகே சொல்லுவேன். ஆனா ஒண்ணு, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க அப்பாவிகளை நீ எதுவும் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, என்னோட கல்லீரலை நீ ஹீரோனுக்கு மாத்தணும். அதுக்கப்புறம் அந்த கல்லீரலை நான் வச்சுக்கிறேன். இது எல்லாம் தாண்டி ஹீரோயின் நல்லா இருக்காங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ என் உடம்புக்குள்ள அந்த கல்லீரலை வைக்கிறதுக்கு நான் பெர்மிஷன் கொடுப்பேன். வில்லனும் யோசிக்காம சரின்னு சொல்லிட்டு ஹீரோ உடம்புக்குள்ள இருந்து அவனோட கல்லீரல் அப்படியே பிச்சு எடுக்கிறாங்க. நரகத்துக்குள்ள இருந்து இன்னும் அளவுக்கு அதிகமான பவர்ஸ அந்த கல்லீரலுக்கு மாத்துவான். அதே டைம்ல மயக்கத்தை விட்டு நம்ம ஹீரோயின்
வில்லன் கண்ணமுழிக்கும் போது பக்கத்துல காயங்களோட ஹீரோ உட்கார்ந்திருக்கான். அம்மா உனக்கு என்னாச்சு? வில்ல உனக்குள்ள தீய சக்திகளை மறைச்சு வச்சான். சோ உன்னோட கல்லீரலை அவன் எடுத்துட்டு அதுக்கு பதிலா என்னோடத உனக்கு வைக்க சொன்ன. அட என்னப்பா, எப்படி இருந்தாலும் நான் சாகத்தானே போறேன். என்னோட நோய் ரொம்ப முத்தி போயிடுச்சு. இதை உங்ககிட்ட இருந்து சொல்லாம மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிடு. அதெல்லாம் பரவாயில்ல விடு, எனக்குள்ள இருக்க காயங்கள் தானாவே குணமாயிடும். அப்ப கரெக்டா கேடு பையன் அங்க வருவான். ஹீரோனையும் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்க மத்தவங்களையும் பாதுகாப்பா காப்பாத்தி வெளியில கொண்டு போங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த வில்லன் கூட சண்டை போட்டு பாக்குறேன்னு ஹீரோ மட்டும் தனியா மாடிக்கு வருவான். வில்லன் கல்லீரலை வைக்கலான்னு பக்கத்துல வருவான். ஆனா நம்ம ஹீரோ துண்டு சீட்டுகளை பறக்க விட்டு மந்திர ஆயுதங்களை வெளியில கொண்டு வருவான். நெருப்பு வளையமா இருக்கட்டும், மந்திர ஈட்டியா இருக்கட்டும், எல்லாத்தோட தாக்குதலையும் ரொம்ப அசால்ட்டாவே வில்லன் தடுக்கிறான். ஏன் ஒரு நொடியில வளையத்தையும் ஈட்டியவும் மொத்தமா அழிச்சிருவாங்க. கடைசியில மிஞ்சி இருக்க கூடியத 9 டிராகன்ஸோட நெருப்பு சக்தி மட்டும்தான். அத வாயில போட்டுட்டு நெருப்ப கக்கலாமேன்னு பாக்கும்போது வில்லன் படாரன ஹீரோவை கழுத்தோட லாக் பண்ணி தான் தீய சக்திய அவன் வயிற்றுக்குள்ள அனுப்ப பாப்பான். ஆரம்பத்துல ஹீரோ தோத்துருவான்னு தான் நினைப்போம். ஆனா அப்பதான் திடீர்னு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான நெருப்பு வெளியில வந்துட்டு இருக்கு. என்னடா பண்ணி தொலைஞ்சன்னு கேட்டா என்னால அவனை ஜெயிக்க முடியாதுன்னு ரொம்ப தெளிவா தெரியும். அதனாலதான் வரும்போதே 9 டிராகனுக்கான மந்திர சீட்டை முழுங்கிட்டு வந்தேங்கிறான். தன்னோட கடைசி முயற்சியா முழு பலத்தை வச்சு வில்லனை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அந்த ஒட்டுமொத்த நகரமும் சும்மா அதிருது. சரி இப்பவாச்சும் அந்த வில்லனுக்கு ஏதாவது ஆச்சான்னு பார்த்தா கிடையாது. நம்ம ஹீரோ தான் மயங்கி போயிருக்கான். அவனை காலை வச்சு மிதிச்ச மாதிரி இந்த வில்லன் வந்து நிப்பான். முக்கியமா அபார்ட்மெண்ட்டை விட்டு மக்கள் தப்பிப்பாங்கன்னு நினைச்சோம்ல, அதுவும் இன்னும் நடக்கல. சடனா ஹீரோயின் உடம்புக்குள்ள அந்த சிகப்பு பேய் போயிட்டு அவளை கண்ட்ரோல் பண்ணுது. நேசாவோட செல்ல பறவைய அலேக்கா கையில பிடிச்சு அதோட தலையவே கடிச்சு துப்பிட்டா. இந்த பறவை நெசா கிட்ட இருந்து வருது அப்படின்னா நெசாவோட சக்திகள் இதுகிட்டயும் இருக்கும் இல்லையா? சோ ஜன்னல்ல எழுதி வச்சிருந்த மந்திர எழுத்துக்களை பறவையோட ரத்தத்தின் மூலமா அழிச்சு விட அவ்வளவுதாங்க. உண்மை ஒன்னா இந்த அரக்க பயலுங்க உள்ள வந்துட்டு இருக்கானுங்க. கடைசி நிமிஷத்துல ஹீரோயினை மத்தாளுங்க வளைச்சு பிடிச்சு அவளை லாக் பண்ணிடுவானுங்க. அடுத்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கேடு பையன் வேக வேகமா கன்னோட ஓடி வரும்போது இந்த வில்லனை பாருங்க, ஹீரோவோட இதயத்தை தோண்டி ஏதோ பன் பட்டர் ஜாம் மாதிரி தின்னுட்டு இருக்காங்க. எவ்வளவு சுட்டாலும் எதுவுமே ஆகல. தோட்டாக்களையே இந்த பைத்தியக்காரன் கையில பிடிச்சிட்டான். ஓங்கி ஒரு அடி, கேடு பையன் ஒரு அறைக்குள்ள பறந்து வந்து மயங்கிட்டான். அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே ஒரு மேஜிக்கல் நெருப்பு அப்படியே பரவ ஆரம்பிக்குது. ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்த சிகப்பு பேயும் டக்குன்னு மறைஞ்சு போயிடும். அப்புறம் முக்கியமா ஹீரோவோட மந்திர ஆயுதங்கள் மறைஞ்சு போயிருக்கும்ல, இப்ப அது எல்லாமே திரும்ப வந்துருச்சு. இறந்து போனதா நினைச்ச ஹீரோ மந்திர வளையத்தையும் ஈட்டியவும் படார்னு கையில பிடிக்கிறான். மந்திர துணி இவனுக்கு ஒரு காவலனா வந்து நிக்குது. அப்புறம் தோண்டி எடுக்கப்பட்ட இதயம் அது மறுபடியும் வந்துருச்சு. அப்பதான் நமக்கே தெரியுது, ஹீரோ உருவத்துல இப்ப நெசா களத்துக்குள்ள வந்திருக்கான். நெருப்பு வளையங்களை தூக்கி போட்டு ஈட்டிய வச்சு அடிப்பான் பாருங்க. வில்லனாலேயே தாக்கு பிடிக்க முடியல. 2 பிரம்மாண்ட சக்திகள் நேருக்கு நேரா மோதினாலும் கூட நேசா எப்பவுமே தோல்வியை விரும்பாத ஒரு ஆளு. சோ முன்ன விட இன்னும் ஆக்ரோஷமா சண்டை போடுவான். 1 இல்ல 2 இல்ல 100கணக்கான வளையங்களை வில்லன் பக்கமா வீசும்போது வளையங்களை உடைச்சு போடுற அதே டைம்ல நெசா நெருப்பு ஈட்டியை வீசுவான். கடைசி நிமிஷத்துல அந்த ஈட்டியை தாங்கி பிடிச்சாலும் கூட சிரிச்சுக்கிட்டே நெசாவும் என்னப்பா வில்லா தாக்கு பிடிக்க முடியலையா? கடுப்புல அந்த பையனை பாருங்க, நீ ஒரு கடவுள் உருவத்துல இங்க வந்து சண்டை போட்டிருக்க வேண்டியதுதானே? நீ ஒரு கோலை, கடவுள்களுக்கு பயந்துதான் மனித உருவத்துல இங்க வந்திருக்க. ஓ அப்படின்னா நரகத்தோட அரசங்கிற உண்மையான அடையாளத்துல நீ ஏன் சண்டை போடல? கடவுள்களை பார்த்து பயமா? தம்பி, என்னோட உண்மையான சுயரூபத்தை தாங்குற அளவுக்கு இந்த பூமிக்கு சக்தி கிடையாது. அப்புறம் நான் இங்க வந்திருக்கிறத கடவுள்களுக்கு தெரியாம நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. வெளியில இருந்து பார்க்கும்போது கடவுள்களுக்கும் எனக்கும் நிறைய சண்டைகளும் சச்சரவும் இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா மக்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது நான் அவங்களுக்கு செல்ல பிள்ளை. அவங்க தாண்டா என்ன இங்க அனுப்பி வச்சாங்க. தக்காளி இன்னைக்கு உன் சோலி முடிஞ்சுன்னு ஈட்டிய வச்சு அடிக்கும் போது கிம் உடம்ப விட்டு அந்த வில்ல அப்படியே வெளியில வந்துட்டான். நான் இப்ப இந்த இடத்த விட்டு போறேன், ஆனா கூடிய சீக்கிரமே உங்களை அழிக்கிறதுக்கு திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு வில்லன் திரும்ப நரகத்துக்குள்ள போற மாதிரி தெரியுது. அதே டைம்ல கிம்ம பாருங்களேன், இளவரசர் நெசா நான் நிறைய தப்புகளை பண்ணிட்டேன், ஆனா இப்ப அதெல்லாம் திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு கால்ல விழுந்து கெஞ்சுவான். தோடா மன்னிப்பா, ஏண்டா உனக்கு கடவுள்கள் நிறைய வாய்ப்பை கொடுத்தாங்க, ஆனா எல்லா நேரங்கள்லயும் நீ தவறான பாதையை மட்டும்தான் தேர்ந்தெடுத்த. சரி பரவாயில்ல விடு, ஆனது ஆயிப்போச்சு. படார்னு கீழே தாவி குதிச்சு உன் உயிரை விடு பாப்போம். ஐயோ என்னால முடியாது, கண்டிப்பா நான் நரகத்துக்கெல்லாம் போக மாட்டேன், உனக்கு வேற வழி இல்லைன்னு நெசா சொல்லும் போது மறுபடியும் இந்த பைத்தியக்காரனை பாருங்க, மறைச்சு வச்சிருந்த மந்திர ஆயுதத்தை எடுத்து நெசாவையே குத்திடுவான். ஆனா நம்ம ஆளு கெக்க பக்கன்னு சிரிக்கிறான். என்னடான்னு பார்த்தா இவன் குத்தின அந்த மந்திர ஆயுதம் இப்ப அது லாலி பப்பா மாறி போயிடுச்சு. கூடவே நெசாவோட உருவம் மறைஞ்சு இப்ப ஹீரோ வந்துருவான். கிம் கிட்ட இருந்து திருடிட்டு வந்த மந்திர சிலை இருக்குல்ல, இப்ப அதுக்கு மேல இருக்க மந்திர பேப்பர்ஸ் எல்லாம் பிரிக்கும் போது அதுக்குள்ள சிறைப்பட்டு கிடந்த சின்ன வயசுல கிம் ஒரு பொண்ணை கெடுத்திருப்பான். அந்த பொண்ணோட தாத்தாவோட ஆன்மா இப்ப வெளியில வரும். உடனே இவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். யோ கிளவா, உன்னால என்ன கொல்ல முடியாதியா? அதுக்கு உனக்கு அனுமதியும் கிடையாது. இப்படி பண்ணா உன்னோட ஆன்மா நரகத்துக்கு போயிடும். அப்ப சிரிச்சுக்கிட்டே அந்த தாத்தாவோட ஆன்மாவும் பாதாள உலகத்துல ஒரு மனிதனோட உயிரை எடுக்கிறதுக்காக டோக்கன் கொடுப்பாங்க இல்லையா, அதை கையில காட்டுவாரு. அப்புறம் என்ன, இதை தடுக்க கடவுளால கூட முடியாது. அலேக்கா தாத்தாவோட ஆன்மா கிம் அப்படியே மாடியிலிருந்து தள்ளிவிட அவன் நரகத்துக்குள்ள வந்து விழுவான். மாடர்ன் காஸ்டியூம்ல வந்த ஒரு மாட்டு அரக, இலை உனக்கு 1000 ஆண்டுகளுக்கு மேல இங்க நரகத்துல தண்டனை காத்திருக்குது, வாப்பா தம்பி சீக்கிரம் வேலைக்கு போலான்னு கையில சங்கிலியை கட்டி மறுமுனைய பைக்
சைக்கிளை கட்டி தாரா தரன் இந்த கிம்ம இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. வழி தாங்க முடியாம அந்த பையன் ஒரு பக்கத்துல கதறிக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவனை இந்த நெசா நரகத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அங்க இருக்க பெட்டகத்துக்குள்ள பாக்கும்போது உள்ள ஹீரோவோட அம்மாவையும் அப்பாவையும் காணோம். ஐயோ என்னாச்சு, அவங்க எங்க போனாங்கன்னு கேட்டா, என்ன மன்னிச்சர, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். உன்னோட அம்மா அப்பா நீ பார்த்த விஷயங்கள் எல்லாமே வெறும் மாயை. நீ எப்ப எனக்கு ஏஜென்ட்டா வேலை பார்க்க சம்மதிச்சியோ அந்த டைம்லயே அவங்களோட ஆன்மாக்களை நான் மறுபிறப்புக்கு அனுப்பிட்டேன். அப்புறம் நீ பார்த்த விஷயங்கள் எல்லாமே உன்னை சும்மா ஏமாத்துறதுக்காக மட்டும்தான். கடைசியா அவங்க விட்டுட்டு போன தகவல் இதான ஒரு டிவியை பிளே பண்ணி காட்டும் போது, தம்பி ஹான், எங்களோட மெமரிஸ மறுபிறப்புக்கு முன்னாடி மொத்தமா அழிச்சிருவாங்க. அதனால உன்னை பத்தின ஞாபகங்கள் எங்களுக்கு சுத்தமா இருக்காது. ஆனா பரவாயில்ல, எப்பவுமே நீ எங்களுக்கு பையன் தானே. நேசா, நீ ஒரு சரியான பாதையில இருக்கன்னு என்கிட்ட சொன்னான். எப்பவுமே அந்த பாதையை மாத்திராதன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்பாவோட வீடியோ கிளிப்பிங்ஸும் ஆஃப் ஆகுது. இத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இப்ப ஹீரோ மனித உலகத்துக்கு வரும்போது ஹீரோயின் படுத்த படுக்கையா இருக்காங்க. எப்பா, அவ கேன்சர் நோயால இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் உயிரோட இருப்பா. அவளோட இறப்பை என்னால தள்ளி போட முடியாத. ஆனா ஒண்ணு, அவளுக்கு ஏற்படக்கூடிய அந்த கேன்சர் வலிய என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தங்க துகள்களால ஒரு மந்திர கல்லீரல் உருவாக்கி இதை நான் ஹீரோனுக்குள்ள வச்சா அவளுக்கு எந்த வலியும் ஏற்படாத. ஆனா இதுக்குமே ஒரு சில அக்ரிமெண்ட்ஸுக்கு நீ எனக்காக வேலை பார்த்தாகணும். உனக்கு ஓகேனா சொல்லு, இதை நான் வைக்கிறேன். துளி கூட யோசிக்காம மறுபடியும் நெசாவுக்காக வேலை பார்க்க ஹீரோ சம்மதிக்கிறான். தங்க கல்லீரலை ஹீரோனுக்கு வச்சுட்டு நெசா அங்கிருந்து கிளம்பும் போத ஒரு சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா இந்த உலகத்துல பல கோடி மக்கள் இருக்காங்க, ஆனா எதுக்காக உனக்கு ஏஜென்ட்டா என்ன நீ செலக்ட் பண்ணன்னு கேட்பான். சிரிச்சுக்கிட்டே நெசாவும், ஏண்டா சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். குழந்தை பருவத்துல என்னோட கடவுள் வண்டியை நீ ஓட்டாத நாளே கிடையாது. காலையில எழுந்திருக்கும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, நீ என்ன பத்தி தான் நினைப்ப. முதல் முறையா ஒரு செல்ல பிராணி, ஒரு பூனையை வளர்க்கணும்னு உங்க வீட்டுல சண்டை போட்ட, அவ்வளவு நல்ல பையன்டா நீ. அப்புறம் உங்க அம்மா அப்பா நெருப்புல மாட்டி இறந்து போனாங்களே, அந்த டைம்லயும் நான் அங்கதான் இருந்தேன். நீ தப்புகளை பண்ணிருக்க, அதுக்காக நீ தப்பானவன் கிடையாது. சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்த எனக்கு உன்னோட நல்ல விஷயங்களும் கெட்ட குணங்களும் நல்லாவே தெரியும். அதனால மட்டும்தான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன். இதுக்கப்புறம் நீ பண்ண போற விஷயங்களும் எனக்கு தெரியும். அதனால ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டு நெஜா அங்க இருந்து கிளம்புறான். அரடா, இவ்வளவு தங்கமான மனுஷனை நம்ம தப்பா நினைச்சிட்டோமேன்னு ஹீரோவுக்கே ஒரு கில்ட்டா போகுது. இந்த சம்பவங்கள் நடந்து சில மாதங்களுக்கு பிறகு நம்ம ஹீரோ இருக்காங்க இல்லையா, அவ ஒரு மெசேஜ ஹீரோவுக்கு அனுப்பி வைக்கிறா. அதாவது என்னன்னா, கேன்சர் நோயால பாதிக்கப்பட்ட விஷயம் தெரிஞ்சதுமே என் வீட்டுல இருக்கவங்க என்ன சீக்கு வந்த கோழியை போல பார்த்தாங்க. எனக்கு தேவையான சந்தோஷத்தை முதல் முறையா நான் பார்த்தது அது உங்களோட அபார்ட்மெண்ட்லயும் அங்க இருந்த பேய்களை பார்த்தும் மட்டும்தான். நான் கேட்கக்கூடிய கடைசி உதவி இது மட்டும்தான். நான் ஆசைப்பட்ட பல விஷயங்களை இந்த பூமியில இன்னும் செஞ்சு முடிக்கல. எனக்காக நீ அதையெல்லாம் பண்ணணும்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு முறை ஹீரோயின் ஒரு மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போயிருப்பால, அதே இடத்துக்கு வந்து அங்க தான் கழுத்துல இருந்த ஒரு லாக்கெட்டை கட்டி வைக்கிறான். அதாவது உலக அமைதி வேணுங்கிற மாதிரி. இந்த சம்பவங்கள் நடந்து சில நாட்களுக்கு பிறகு நம்மால வீட்டுல இருக்கும்போது ஒரு கண்ணாடிக்காரன் ஹீரோவை பார்க்க வந்திருப்பான். பெட்டி ஃபுல்லா பணம் இருக்குது, ஆனா அவனுக்கு பக்கத்திலேயே ஒரு பேயும் இருக்கு. மிஸ்டர் ஹான், உங்க மூலமா எனக்கு ஒரு வேலையாகணும்னு சொல்லும் போது சடனா நெசா கிட்ட இருந்து ஒரு சின்ன லெட்டர் வந்திருக்கு. படிச்சு பார்த்தா இந்த மாதிரி சார்லிங்கிற ஒருத்தன் ஒரு பேய வேலைக்கு வச்சிருக்கான். தனக்கு மூத்தவங்களுக்கே போட்டு தள்ளி அவங்க கிட்ட இருந்த பணத்தை ஆட்டைய போட்டிருக்கான்னு எழுதிருக்கு. அப்புறம் என்ன, இத படிச்சதும் போதும் ஹீரோ சும்மா இருப்பானா, மறுபடியும் தான் மேஜிக்கல் பவர்ஸ் வச்சு அந்த பேய்களுக்கு எதிராக சண்டை ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. இப்ப இந்த சம்பவங்கள் நடக்கக்கூடிய இதே டைம்ல அடையாளம் தெரியாத ஒரு ஆளை ஒரு மந்திர பேப்பரை கொளுத்தி தரையில போடும் போது அது ஒரு நெருப்பு சக்கரமா உருமாறுத. வெளியவான்னு கத்தும் போது பூமியை பிளந்துகிட்ட உடம்பு ஃபுல்லா நெருப்போட ஏதோ ஒரு தீய சக்தி அங்க வந்து நிக்குத. நீ ஒருத்தர சாகடிக்கணும், அது யாருங்கிற உண்மை உனக்கே தெரியும்னு அந்த சாத்தான ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல முதல் சீசனையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா அடுத்த சீசன் வந்துச்சுன்னா அதையும் நாம எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். சரிப்பா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.